கடலாடும் அலையோடு ஓடி ஆடி வந்தோம், அலையாத்தி காடெல்லாம் சுத்தி நீந்தி வந்தோம். கடலாடும் அலையோடு ஓடி ஆடி வந்தோம், அலையாத்தி காடெல்லாம் சித்தி நீந்தி வந்தோம். கலங்காத நீரோடு மீனும் துள்ளி வர, ராலோடு நண்டுகளும் கையில் அள்ளி தரும். அந்த வாழ்க்கையே சொர்க்கந்தான், நெஞ்சில் நினைப்பா நிக்குது. அந்த ஆறுமே இப்பதான் சாம்பல் குட்டையா போனது. தொழில் வளர்ச்சின்னு போனதால யாவும் வீணாச்சு. ஏதேதோ சொன்னாங்க, சொன்னபடி செய்யலையே. ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டுக்கு இது ரிலேட்டடாக இருக்கும்னு நினச்சேன், அதனால தான் கொஞ்சம் பாடிட்டேன். ஏன்னா இங்கே நம்ம பேச போகிறாங்க இல்லையா, புறம்போக்கியல் பற்றி நம்மளோட உரையாட வந்திருக்க அத்தனை பேரும் வந்துட்டு எல்லாமே வந்து அவங்க வந்து எப்படி சொல்கிறது, லைஃப் சயின்டிஸ்ட். அதாவது அவங்க படிக்கலைனாலும் பட் தே நோ த சயின்ஸ். அந்த அது அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் அது அறிவியல்னு தெரியாமையே அந்த அறிவியலை வந்து தெரிஞ்சு வச்சுருக்கவங்க. அதாவது அவங்களோட வாழ்வியலோட இணைஞ்சு அந்த அறிவியலில் பயணப்பட்டுருக்காங்க. பட் இதே விஷயத்தை வந்து அவங்க வந்து ஒரு தீசிஸாவோ இல்லை ஒரு நோட்ஸாவோ எடுத்து வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராகவோ லெக்சரர் அந்த மாதிரி இருப்பாங்க, நிறைய மேடைகள் கிடைச்சிருக்கும். பட் இவங்களுக்கு வந்து அந்த மேடைகள் வந்து அமையிறது ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் அவங்கள அறியாமல் நிறைய இழந்துட்டாங்க. அதாவது தொழில் வளர்ச்சின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டும் கார்ப்பரேட்ஸும் சேர்ந்து அவங்களுடைய எல்லா வாழ்வாதாரங்கள், இன்றைக்கி திருவண்ணாமலையில் வந்திருக்கிற அந்த ஒரு ரைஸ் கல்டிவேட்டர் ஆகட்டும், இவங்க ப்ரான் பிடிக்கிறவங்க, அப்புறம் நமக்கு வந்து தஞ்சையிலேருந்து வந்திருக்கக்கூடிய மேய்ச்சல் சமுதாயத்தை சேர்ந்து வந்திருக்காங்க. இந்த மக்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன் இந்த மாதிரியான விஷயங்களால் அவங்களோட எல்லா வாழ்வாதாரங்களையும் இழந்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவியல், அதாவது அது அறிவியல்னு அவங்களுக்கு தெரியாது, அந்த அறிவியலை தான் நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய வாழ்வாதாரங்களில் எப்படியெல்லாம் அவங்க வந்து லைஃப் ஸ்டைல், அந்த அவங்களோட டெய்லி லைஃப் ஏர்னிங்ஸை வந்து எப்படி பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன. ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது, அவங்க பேசும்போது நமக்கு புரியும். அதுக்கு பின்னாடி இருக்க அரசியலும், அவங்க ஒரு அரசியல்னால எதையெல்லாம் இழந்துட்டுருக்காங்க, அதே நேரம் அறிவியல்னால எவ்வளோ இழந்துட்டுருக்காங்க. அறிவியல் வளர்ச்சிக்குன்னு சொன்னாங்க, ஆனால் இன்றைக்கி அறிவியல் தான் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி பேச போகிறாங்க. I have the privilege of introducing the speakers and the anchor persons today. Our first session is Life on the Shores, the women prawn pickers of Paraverkad. உயிர் சேரு கையால் இறால் பிடிக்கும் பரவேற்காடு பெண்கள். The women from Pulicat in conversation with J. Prashant. I would like to introduce the two speakers who are with us today. First, I would like to call upon stage Dhanam Arumugam. Vanga. Dhanam Arumugam hails from the small village of Tangal in Pulicat. She has been engaged in prawn picking, oyster collecting, cattle herding for more than 30 years. Okay. During the monsoon seasons, she collects more than 3 kg of prawns daily from the river. Her life is deeply entwined with the lands of Pulicat backwaters, which provide her with a sustainable livelihood. Her work represents a vital relationship between the commons and the local communities. It embodies self-sufficiency, traditional economy that thrives on shared use spaces. She is a custodian of this delicate ecosystem, and her experiences bring forward the often overlooked yet inevitable wisdom of women whose livelihoods depend on the shores. Dhanam Arumugam. Second, I would like to call upon Shakila Shekhar. Shakila Shekhar is from the Idayangulam village in Pulicat.
For over 40 years, she has been prawn picking and fishing in the brackish waters of the Kosas Talayar river. This income actually sustains her livelihood and has also supported the education of her children. Shakila Shekhar has an interesting tale to tell us. She was once bitten by an Irungalatti meen, also known as the grey eel catfish. Now, it's a common belief that anyone who gets bitten by this fish gets possessed by demons. So it was believed that she was possessed by these demons. The local villagers prayed to the local deity, which is Deepachi Amman, and succeeded in driving this demon away. From then on, Shakila Shekhar would occasionally be possessed by the deity Deepachi Amman herself. Today, she joins us to discuss stories of prawn picking, medicinal plants, prawn cooking recipes, which I am interested in, by the way, and of course, Deepachi Amman. Shakila Shekhar. Today, Dhanam and Shakila will be in conversation with J. Prashant, an activist from Chennai, a volunteer with the Chennai Kalai Teruvira, and the co-founder of the Chennai Climate Action Group, CCAG. இல்லை புறம்போக்கு இடங்களை வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏதாவது ஐடியா? ஏதாவது? நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு பேசியிருக்கலாம், இல்லை கிண்டல் பண்ணுறதுக்காக பேசியிருக்கலாம், இல்லை சண்டைக்கு கூட பேசியிருக்கலாம். இது என்ன உங்கள் அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? எங்கேயாவது இது என்ன உங்கள் அப்பா வீட்டு சொத்தா அப்படின்ட்டு. ஸோ எங்கெல்லாம் வந்து இது என்ன உங்கள் அப்பா வீட்டு சொத்தா நம்ம கேட்குறோமோ, அது வந்து ஒரு கடற்கரையில் நம்ம வந்து காலை நினச்சிட்டு இருக்கோம்னா அங்கே எவனா வந்து உனக்கு இடம் கிடைக்காது அங்கேருந்து போனால் நம்ம கேட்போம். ரோட்டு ஓரத்தில் பைக்கை போய் நிறுத்துறோம்னா அங்கே யாராவது நம்மளை கிளம்பி போ அப்படின்னா அங்கே நம்ம கேட்போம். காற்றை சுவாசிக்கக்கூடாது, தண்ணியை குடிக்கக்கூடாதுன்னா அங்கே கேட்போம். இது உங்கன்னா உங்கள் அப்பா வீட்டு சொத்தான்னு. ஸோ புறம்போக்க எங்கெல்லாம் நமக்கு தெரியலையோ, எங்கெல்லாம் நம்ம மனசு வந்து நம்மளுக்கு நிகாரிக்கிற போது நமக்கு வந்து இது என்ன உங்கள் அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு கேட்க தோணுதுன்னா அந்த இடங்கள்லாம் 90% புறம்போக்கு நிலங்களாக தான் இருந்திருக்கு. இனிமேல் நீங்கள் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணும்போது எந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சி பாருங்க. அதே மாதிரி இப்போ நம்ம நிகழ்வு வந்து பழையற்காடுலேருந்து வந்திருக்காங்க. சென்னையில் மொத்தம் 3 நதிகள் ஓடுது. ஒன்று அடையாறு, கூவம், கொசஸ்தலை. கொசஸ்தலை ரொம்ப பெரிய ஆறு, அதுக்கு 3 முகத்வாரங்கள் இருக்குது. ஒன்று எண்ணூர், இன்னொன்று வந்து காட்டுப்பள்ளி கருங்காலி முகத்வாரம்னுவாங்க, 3வது பழையற்காடு. பழையற்காடு பக்கத்திலே தான் பறவைகள் சரணாலயம் இருக்குது. இந்தியாவோட 2வது பெரிய உப்புநீர் ஏரி வந்து இருக்குது. அந்த சதுப்பு நிலம் எப்படி வந்து செயல்படும்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கிட்னி மாதிரி செயல்படும். அதாவது ஆறு வந்து அடிச்சுட்டு வர குப்பையெல்லாம், இல்லைனா வந்து மரம் இருக்கும், இலையாக இருக்கட்டும், இல்லைனா இறந்த உயிரினங்களாக இருக்கும், எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணும். அந்த இடத்துக்கு ஒரு தனி எக்கோசிஸ்டம் உருவாகும். அங்கே பறவைகள் வந்து தங்கும், அங்கே அலையாத்தி காடுகள் இருக்கும். அந்த பயோடைவர்சிட்டி வந்து அங்கே லைவ்லிஹுட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணும். நம்ம நேரடியாக பண்ண ஆய்வில் வந்து 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து டைரெக்டாக அந்த இடத்த வந்து சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதில் 5000த்துக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து அங்கே இறாலை வந்து கையிலேயே தடவி வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. சதுப்பு நிலத்தை வந்து இப்போ யாராவது இறங்குனீங்கன்னா இப்போ கடலில் நடக்கிற மாதிரி இருக்காது. உள்ளே காலை வச்சோடனே நம்ம கால் முட்டி அளவுக்கு அப்படியே உள்ளே போயிடும். ஸோ அந்த இடத்துல வந்து கையில் தடவி இறால் பிடிக்கிறாங்கன்னா அது என்ன மாதிரியான ஒரு நுட்பமான ஒரு தொழிலாக இருக்கும் அப்படின்றதுக்கு தான் 2 அக்காவையும் நம்ம வந்து பேச கூப்பிட்ருக்கோம். நம்ம சகிலா அக்கா வந்து 40 வருஷமாக, அதாவது அவங்களுக்கு ஒரு 10-12 வயசில் இருக்கும் போதே இறா தொழிலுக்கு போயிட்டாங்க. தனா அக்கா வந்து 1993, ஏன் அந்த வருஷம் சொல்கிறேன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆன வருஷம், அப்பத்துலேருந்து தொழிலுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம முதல் கேள்வி சகிலா அக்கா, நீங்கள் சொல்லுங்கள். Anybody need translation? Please raise your hand. Okay, you can go that side. Someone. Yeah, மற்றவங்களாம் தமிழ் தெரியும்ல, நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன். ஓகே அக்கா, இப்போ இறால் பிடிக்கிறது அந்த ஃபோட்டோலாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் முதல் நம்ம ஆற்றுல வந்து இறங்கி இறால் பிடிக்கும் போது நடந்த விஷயத்த சொல்லுங்கள். எந்த வயசில் போனீங்க? இது வரைக்கும் நான் எந்த மேடிலையும் பேசுறது கிடையாது. மைக் பிடிச்சி ஃபஸ்ட் டைம் பேச வச்சுக்கிதுன்னா அது உன்னாலேயும் தேவி மாட்டாருன்னு தான். நாங்கள் இங்கே வந்து பேசிக்கிது இடம் எங்கன்னே எங்களுக்கு தெரியாது. இந்த தில்லஞ்செடி எப்படி வந்துடுது, யாரா பிடிக்குது எப்படி, இதெல்லாம் கூட எங்களுக்கு தெரியாது. தில்லஞ்செடின்னா என்னவே தெரியாது. அதை வந்து மேங்க்ரோஸ் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து தில்லஞ்செடின்னு சொல்லுவோம்.
அதை தேவிக்குன்னு போக சொல்லியோ இறா நிறைய கிடைக்கும். ஆனால் இங்கே நிறைய கிடைக்குதே, எதனாலன்னு எங்களுக்கு அப்போ தெரியாது. அதை எங்களுக்கு தெரிய வச்சது எங்கள் மீராசா சார் தான். இந்த இடத்துல யாரா தேவனிங்களாம் இந்த செடினால உங்களுக்கு யாரா நிறைய கிடைக்கும், பிடிங்கம்மா, இதை பாதுகாப்பு பண்ணுங்கம்மா எங்களுக்கு அறிமுகப்படுத்துது எங்கள் தேவி மேடம். இப்போ இங்கே வர வச்சு என்னை பேச வச்சது பிரசாந்த் சார் தான். அவங்க வந்து நன்றி சொல்கிறாங்க. ஸ்ரீதேவி அக்கா அங்கே இருக்காங்க, மீராசண்ணா இருக்காரு, மீராசண்ணாவால் வர முடியல. அவங்களால தான் இந்த இடத்துக்கு வந்து உங்களோட பேசி அறிமுகப்படுத்துது. ஸோ அவங்களுக்கு வந்து நன்றி வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே நான் மட்டும் பண்ணல, சென்னை கலை திருவிழான்னு டீமோட சேர்ந்து நம்ம பண்ணியிருக்கோம். சரிக்கா, நீங்கள் முதல்ல 10-12 வயசில் எப்படி போனீங்க, அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். 10 வயசு இருக்கேன் எனக்கு. அப்போ எங்கள் அம்மாவெல்லாம் யாரா பிடிக்க போவாங்க. அப்போ வந்து நான் ஸ்கூல் போயிட்டு சனி ஞாயிறு லீவ் விடுவாங்க. 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன் நான், வேறு படிக்கல. ஏன்னா எங்களுக்கு போக்குவரத்து வழி கிடையாது. அப்போது மண்ணு தரையில் இவ்வளோ சேறு தண்ணியில் நடந்து போகணும். ஆனாலும் என்ன பண்ணாங்க, 5ஆவதோடு நிறுத்திட்டாங்க. போவேண்ணா, பொம்பளை பசங்க பாதுகாப்பு இல்லை, போவாதீங்கன்னு நிறுத்திட்டாங்க. அதோட எங்கள் அம்மாலாம் யாராவது போவாங்க. இது மாதிரி அவங்களாம் பெருசாக வச்சுக்கின்னு யாராவது கட்டி பிடிப்பாங்க, எங்களுக்கு சின்ன சின்னதாக பண்ணி கொடுப்பாங்க. போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யாராவது நாங்கள் பிடிப்போம், அவங்க நிறைய பிடிப்பாங்க. நாங்கள் தண்ணியில் விளையாடி ஜாலியாக, அவங்க கொட்டினாங்களாம் இவ்வளோ யாராக இருக்கும், எங்களையும் துண்டாக இருக்கும். விளையாடுவோம் நாங்கள் தண்ணியில் ஜாலியாக. அது மாதிரி விளையாடி கஷ்டப்பட்டு யாராவது பிடிக்க தோட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்து கார் ஓட்டியிருந்தார் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல. அவருக்கு வேறு தொழில் தெரியாது, கார் மட்டும்தான் ஓட்டுவார். அவரை கூட்டிக்கின்னு அவங்க அண்ணன் தம்பிங்க வீடு கொடுக்க மாட்டேன் இது கொடுக்க துரத்திட்டாங்க பொன்னேரிலேருந்து. வந்து கூட்டிக்கின்னு வந்துட்டேன். அவருக்கு என்ன தொழில் செய்யணும்னு எனக்கு அவருக்கும் தெரியாது. நான் என்ன பண்ணேன், 3 பசங்க எனக்கு, 2 பையன் ஒரு பொண்ணு. அவர்கிட்ட விட்டுட்டு யாராவது போவேன். போயிட்டு யாராவது தேதி 300 ரூபா 350 ரூபா 400 ரூபா விற்பேன். தமிழ் தெரிஞ்சவங்க புரிஞ்சிக்கலாம், இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கேட்டு சொல்லுங்க. 400 ரூபா 300 ரூபா விற்பேன். விற்று பசங்களுக்கு அரிசி சாப்பாட்டு குழம்புக்கு, அதான் மீன் யாரா நண்டு கொஞ்சம் வச்சுட்டு குழம்புக்கு மீதி எடுத்துன்னு விற்று எடுத்துன்னு எல்லாம் வாங்கி வரும். அப்படியே அப்போ 3 பசங்களையும் வளர்த்து படிக்க வச்சு, பெரிய பையன் நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு, அம்மா இந்த வயசில் போய் யாராவது தேவுதே முடியலையே அப்படின்ட்டு அவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். எங்கள் வீட்டுக்காருக்கு வேறு வேலை எதுவுமே தெரியாது. அப்புறமா கொஞ்சமாக பாடி வேலை போக கற்றுக்கினார். கூட கூட்டின்னு போய் கற்றுக் கொடுத்துட்டாங்க. பாடி வேலைக்கு போய் 500 ரூபா 550 ரூபா அவரும் 500 ரூபா. நானும் போயிட்டு 300 ரூபா 350 ரூபா சம்பாதிப்பேன். அப்படியே இருந்து என் பொண்ணை 12ஆவது வரையும் படிக்க வச்சேன். அதுக்குள்ளே லவ் மேரேஜ் பண்ணின்னு போயிடுச்சு. அது சின்ன பையனை மட்டும் டிகிரி முடிக்கிற அளவுக்கு படிக்க வச்சோம். படிக்க வச்சு அவங்கவுங்க தனித்தனியாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு 2020 வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த உப்பு தண்ணியில் இருக்கிற வலிக்கு தலைக்கு தண்ணி ஏறி மூளையில் வந்து அடிச்சிச்சு. மூச்சு விட முடியாத ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால் 2020 எனக்கு சைனஸ் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதில் போனதான் அந்த பல்லெல்லாம் பிடிங்கிட்டு டாக்டருங்க ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதனால் நான் எந்த மேடையிலையும் போய் பேச மாட்டேன், கஷ்டமாக இருக்கும். சரி இவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்களே வந்து பேசுகிறாங்களே அப்படின்ட்டு, அதனால் எங்கேயுமே பண்ணுறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பேசுறது. சரி அதெல்லாம் விடுங்க, பழைய கதை அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ யாரா பற்றி சொல்லணும். அந்த 2020 ஆப்ரேஷன் பண்ணி 2 வருஷமாக நான் உப்பு தண்ணியில் போகல. போன வருஷத்துலேருந்து போயிட்டு யாராவுக்கு அப்படியே கஷ்டப்பட்டு ஒரு 50-100 சேர்த்து வச்சு ஒரு 500 ரூபாய்க்கு கோரக்குப்பன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே போயிட்டு ஒரு வலை வாங்கணும், இந்த மீன் பிடிக்கிற வலை. அதை வாங்கி எடுத்துன்னு போயிட்டு எங்கள் வீட்டுக்கார வரப்பு மேலே இருந்து மேட்டு மேலே பிரித்து விட சொல்லி நான் இவ்வளோ தண்ணியில் இறங்கி விடுவேன். அவருக்கு தெரியாது. விட்டு அதில் வர மீன் எடுத்துன்னு வந்து கூட 4 கூறு 5 கூறு கட்டி 50-100 விற்று அப்படி கூட நாங்கள் குடும்பத்தை நடத்தியிருக்கிறோம். அப்படிலாம் கஷ்டப்பட்டு இப்போ ஏதோ பசங்க வேலைக்கு போய் எங்களுக்கு மாதம் ஆளுக்கு 1000 ரூபாய் தரானுங்க. அதை வச்சுக்கின்னு நானே எங்கேயாவது யாராக்குறாவுக்கு போயிட்டு 200-300 கிடச்சோன்னா அதை வச்சுக்கின்னு சாப்பிட்ணும் நல்லபடியாக இருக்கிறோம். இப்போ யாரா பிடிக்குது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அந்த பக்கம் கடல்கிட்ட ஒரு பெருசாக ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆற்றுக்கிட்ட போய் தியானம்னா சரியாக யாராவது கிடைக்காது, குளிர் தாங்க முடியாது. நாங்களாம் பண்ணுவோம், தீ போட்டியெல்லாம் எடுத்து தலையில் வச்சு துணி போட்டு கட்டின்னு போயிடுவோம். வந்து இந்த மாதிரி சீசனில் குளிர் நாடவே முடியாது தண்ணியில். வந்து கொஞ்சம் பொடி பொறுக்கி போட்டு அப்படியே அந்த கொளுத்திட்டு மீனுக்குன்னு நண்டுக்குன்னு ஏதாவது அச்சனை சுட்டு சாப்பிட்டுக்குன்னு அப்படியே ஜாலியாக குளிர் காஞ்சிட்டு போய் இறங்கும். நிறைய இறா கிடைக்கிற அன்றைக்கி அப்படியெல்லாம் ரொம்ப இது பண்ணி இறா பிடிப்போம். இப்போ 2 வருஷமாக இறா போதை. இப்போ தான் ஒரு 4 நாளாக 5 நாளாக இறா போகிறேன். போய் பிடிச்சின்னு வரோம் கொஞ்சம் கொஞ்சம்.
பிடிச்சின்னு வந்து பக்கத்தில் 50 100 அப்படி விற்றுக்குன்னு இருக்கிறோம். கேள்வி கேள்வி தனக்கா நீங்கள் சொல்லுங்கள். தாங்கள் நம்ம ஊரில் வந்து 93ல் எப்போ நீங்கள் இறாக்கு போக ஆரம்பிச்சிங்க? இப்போ இறா வந்து நார்மலாக வந்து பிடிச்சனா கொட்டும், நான் என்ன பிடிச்சனா திடீர்னு கீழே விட்டுருவேன். நீங்கள் தண்ணிக்குள்ளே நடக்கணும், அதை எப்படி பிடிச்சிங்க அந்த கதையை சொல்லுங்கள். எனக்கு 91ல் கல்யாணம் ஆச்சு. நான் 92ல் எல்லாமே இறாவிக்கு போயிட்டு இறா பிடிச்சின்னு வந்து கொட்டுவாங்க. எனக்கு இறாவே பிடிக்க தெரியாது. அப்படி இருக்கிறப்போ இவங்க நம்ம போயிட்டு அவங்களாண்ட வாங்கி வாங்கி டெய்லிக்கும் சாப்பிட்றோமே, சரி ஒரு நாளைக்கு நம்மளாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானாக போனேன். போயிட்டு அவங்க கொஞ்சம் நிறைய பிடிச்சாங்கன்னா நான் கம்மியாக தான் பிடிச்சின்னு வருவேன். சரி அது பிடிச்சின்னு வந்து 50 ரூபா கொடுத்து நம்ம வாங்குறத விட அது பிடிச்சின்னு வந்து நம்ம குழம்பு வச்சா நம்ம அந்த 50 ரூபா நம்மளுக்கு லாபம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அறுவை சாருன்னு இருந்தார், அவரும் மீரா சாரும் இருந்தாங்க. அப்போ வந்து அந்த தில்லஞ்செடி எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு காவா மாதிரி வெட்டுவாங்க. அப்போ வந்து தில்லஞ்செடி நிறைய இருக்காது, காவா மாதிரி வெட்டி அதில் அந்த செடி வச்சு அந்த குழிக்கும் வைக்கணும். நம்ம சங்கத்து பொண்ணுங்களும் போவாங்க, ஆம்பளைங்களும் வருவாங்க, அவங்களும் கூலி கொடுப்பாங்க, இவ்வளோன்னு சொல்லிட்டு கூலி கொடுப்பாங்க. போயிட்டு அந்த பாத்தி காவா மாதிரி எடுத்து இன்னாண்ட பக்கமும் அண்ணாண்ட பக்கமும் வைப்போம். அப்படி வச்சு அந்த செடி ரொம்ப பெருசாகி இறா பிடிக்க போனோம்னா அந்த காவாயிலே இறாக்கி போவோம். செடி வந்து மேலே தங்கிடும், அந்த வேருங்கெல்லாம் வந்து அந்த தண்ணிக்குள்ளே இருக்கும். அப்போ போயிட்டு இந்த செடியாண்ட நம்ம போனோம்னா அந்த இடத்துல இறா கிடைக்கும், நிறைய இருக்கும், பிடிச்சின்னு வரலான்னு. சும்மா இருக்கிற இடத்துலலாம் போனால் கிடைக்காது. அந்த செடி இருக்கிற இடத்துக்கு மட்டும் போனால் இறா கிடைக்கும், மீன் இருக்கும், நண்டு இருக்கும், எல்லாமே இருக்கும் அதில். அப்போ பிடிச்சிக்கின்னு வந்து வீட்டுக்கு பதார்த்தத்துக்கும் வச்சுப்போம், விற்போம். அப்படி இருக்கிறப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் தனிப்பட்ட இதுவாக இறாக்கி போனேன். போக சொல்ல மீன் நிறைய இருக்குது அந்த சேத்துல, சரி அந்த மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு போனேன். போகிறப்போ அந்த மீன் வந்து சேத்துல துருத்துக்குச்சு. சரி இது இருக்குது நம்ம போயிட்டு அந்த மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு பிடிக்கிறப்போ அந்த மீனோட முள் என்ன செஞ்சு கையில் குத்திக்கிச்சு. கையில் குத்திக்கின்னு அப்படியே அந்த கையிலேருந்து அப்படியே தொங்குது அந்த மீன். தொங்குறப்போ நம்மளுக்கு ரொம்ப வலியாக இருக்குதே, நம்ம யாரை கூப்பிட்டு இந்த முள் பிடுங்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த இருளருங்க முழுவி தண்ணியில் இறா பிடிப்பாங்க, அவங்கள வந்து நான் கூப்பிட்டேன். அண்ணா என் கையில் அந்த கெளுத்தி குத்திக்கிச்சு, ரொம்ப வலியாக இருக்குது, இது வந்து நீ எடுனா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, நீ தண்ணியிலேயே கை வச்சிரு, அப்போ அந்த தண்ணியில் மேயிறப்போ அந்த மீன் கீழே உயிர்ந்துடும் அப்படின்னாங்க. அது நல்லா போயிட்டு இந்த சதியில் குத்திக்கிற வாலிக்கு தண்ணியில் உழலை. அப்புறம் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, அந்த மீன் கீழவே வச்சு அப்படியே பிடிச்சி பிடுங்கினாங்க. பிடுங்குறப்போ நம்ம கையில் இருக்கிற சதையும் அந்த முள்ளில் வந்துச்சு. முள் நல்லா இவ்வளோ பெருசு இருக்கும். அந்த முள் வந்துடுறப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த ரத்தம் நிற்கலையே இவங்களுக்கு ரொம்ப வலியாக இருக்குன்னு சொல்லிட்டு குச்சிப்பொட்டி மருந்து எடுத்து அதை பிச்சு கையில் கொட்டிட்டாங்க. கொட்டிட்டு அந்த குச்சிப்பட்டி கொளுத்தி என் கையில் வச்சாங்க. அது வச்சு அந்த மருந்து எரியிற வரையும் அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே மரத்தா மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வர என்ன ஆயிடுச்சு, வலி அதிகமாக ஆயிடுச்சு. இந்த இடம் வந்து அப்படியே வெந்துடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு பார்த்தோம். அப்போ இது நிறைய பேர் கேட்பாங்க, இது என்ன சும்மாவே சுட்டுக்கினியா கையை, இல்லை இருங்கழுத்தி இது சுட்டுக்குச்சா, இது கொட்டினதுனால சுட்டாங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கு அப்புறம் தெரிஞ்சவர், அவர் கொளுத்துன்னு பேர், அவரே ஒரு நாள் இறாக்கி போகிறப்போ அவர் கேட்டார், நான் இது மாதிரி வந்து நீ தானே இது எடுத்துட்டு இது மாதிரி சுட்ட, நானே கொளுத்திக்கினுன்ட்டு கேட்குறாங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா, அவங்க கையில் தடவிக்கின்னு வரப்போ அவங்க கையில் அந்த கெளுத்தி முள் குத்தி நான் தான் பிடுங்கினேன், பிடுங்கிட்டு அப்போ அந்த குச்சிப்பட்டி மருந்து எடுத்து வச்சதுனால அவங்களுக்கு அந்த வலி கொஞ்சம் கம்மியாச்சு அப்படின்ட்டு. அந்த கெளுத்தி குத்துனதுனால ரொம்ப நாள் நான் இறாய்க்கு போகல. இப்படியே திரும்பி மறுபடியும் போனால் அந்த கெளுத்தி முள் வந்து நம்ம கையில் குத்திக்குமோன்ற ஒரு பயத்தில் நான் போகல. அதுக்கு அப்புறம் இந்த மட்டி எடுக்க கற்றுக்கணும். இது எடுத்து எடுத்துன்னு வந்து உடச்சி யார்கிட்டாவது குத்தாமிச்சா அதை விற்று எடுத்துன்னு வந்து இப்போ 500 ரூபா விற்கிறாங்கன்னா நம்மளுக்கு 200 ரூபா கொடுப்பாங்க, அவங்க விற்கிறவங்க 300 ரூபாய் எடுத்துப்பாங்க. அது மாதிரிலாம் உடச்சி குத்தாமிச்சு வைப்பேன். இந்த இந்த இதுவெல்லாம் மட்டி இல்லை, நம்ம உடைச்சும் காட்டலாம் கொஞ்சம் நேரத்தில். அப்புறமா உடச்சி
அம்மா நீங்க சொன்னீங்கல்ல இந்த பையன் நீங்க இந்த பை பேர் என்ன? இது எப்படி நீங்க யூஸ் பரி பண்ணுவீங்க? பரி பரி என்னவாங்க சார் இது? பரி எப்படி கட்டுவீங்க? பரி தலையில் இப்படி வச்சு இப்படி கட்டுவாங்க, இப்படி கட்டுவாங்க. அதை இப்படி கட்டி இந்த இறவை நம்ம தடவிக்கின்னு வரப்போ பிடிச்சி இந்த சைடில் போடணும். இப்படி பிடிச்சி போட்டோம்னா விழாது. திரும்பி மறுபடியும் வந்து நம்ம உட்காந்து பிடிக்கணும்னு சொன்னால் நம்ம இடுப்பில் காட்டிக்கணும். இடுப்பில் கட்டி இறங்கி பிடிச்சோம்னா இதில் தான் போடணும். நம்ம அப்படியே இப்படி வச்சுக்கின்னு நம்ம இறா தடவணும்னு சொன்னால் இதில் போடுற இறா வந்து வெளியே குச்சிடும். அப்போ இதில் இறா இருக்காது. நம்ம தலையில் கட்டிக்கின்னு இருந்தோம்னா இதில் போடுற இறா வந்து உயிரோடு இருக்கும், உயிரோடு இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு வந்து வீட்டாண்ட கொட்டுற வெளியும் இது அந்த உயிர் அப்படியே இருக்கும். அதனால தான் இதுக்கு பரி. நம்ம இறா தடவை போனோம்னாவே பரி இல்லைனாலும் பையை எடுத்துக்கின்னு போயிட்டு வாயில் தான் கச்சிக்கணும். இப்படி கச்சிப்பாங்க. இப்படி கச்சிக்கின்னு நம்ம 2 கையை விட்டு இப்போ இறா பிடிச்சி போடுறேன்னு சொன்னால் எடுத்து இதில் பிரித்து இதில் போடுற வேலைக்கு இந்த இறா குச்சி கீழே உயர்ந்துடும். அதனால இது தலையில் கட்டிக்கின்னு போட்டோம்னா இறா கீழே உயாது. அதனால தான் இந்த பரி. அதுக்கு தான் இந்த பரி மாதிரி. தலப்பா கட்டுவேன் அப்படின்னு சொன்னீங்க. தலப்பாட்டில் வத்திப்பட்டி வைப்பேன் அப்படின்னீங்க. தலப்பா ஏன் கட்டுறீங்க? ஏன் வத்திப்பட்டி அங்கே வைக்கிறீங்க? அது அந்த தலப்பாவையும் காட்ட தலப்பா கட்டினா தான் சார் இந்த பரி நிற்கும். தலப்பா கட்டினா தான் இந்த பரி நிற்கும். இப்போ நம்ம வெறும் கட்டினோம்னா அது இற போட சொல்ல அந்த தண்ணி அலம்போ இந்த கயிறு வந்து நழுவிடும். நம்ம துணி கட்டி இந்த பரி கட்டினோம்னா அப்படியே நிற்கும். அதனால தான் இது இந்த பரிக்கு துணி கட்டணும். சிரிக்காதீங்க. சிரிச்சான இதில் நான் இருக்குது. மட்டி ஒன்று எடுப்பேன். மட்டியில் ஓடி ஏற்றுக்கோ. ஏதோ ஒன்று வத்திப்பட்டி. இதோ அதில் எல்லாம் துணி கட்டு. ஏதோ இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கினேன் வத்தி போட்டி அது. இப்படி கட்டு ஒருத்தர் இப்படி கட்டிப்பாங்க. அதான் தெரியாத பாதி நாளில் கற்றுக்கணுங்க. நாங்கள் தெரிஞ்சவங்க இப்படி கட்டிப்போம். கட்டிக்கின்னு பாருங்க எங்கேயாவது ஆறு இருந்தால் போய் தேவிங்கள கயிறு எட்டல இதில். அதுதான் கயிறு கொஞ்சம் பெருசாக கட்டிருக்கணும். அது வச்சுக்கினேன் இதோ இப்படி வச்சுப்போம் நாங்களாம். உட்காந்து வந்துட்டாடு. சிரிக்கிறது நாக்குது. இப்படி பின்னாடி கட்டிப்போம். கட்டிக்கின்னு இது கொஞ்சம் எடுத்துருங்க. அந்த பக்கம் நம்ம இல்லை நீ அப்படி வா, அங்கேருந்து வா. இப்படி உட்காருவோம். முதல்ல இப்படி உட்காருவோம். உட்காந்து இப்படி முட்டி போட்டு இப்படி தேய்க்குன்னே இப்படி போடுவோம். இந்த கையில் ஆப்பிச்சோன்னா இப்படி எடுத்து போடுவோம். இப்படி இன்னுவோம். எதுக்குன்னா யாராவது ஓடிடும். தண்ணி இப்படி தட்டினோம்னா அதை அப்படி போட்டுக்கும். இப்படியே தான் அதை மாற்றி மாற்றி வச்சு தேய்க்கு போகும். ஆனால் இதில் தேவம் இல்லை. தண்ணி இருந்தால் நம்மளுக்கு டிஸ்டர்ப் இல்லாத இருக்கும். இதான் யாராவது தேவை குடிக்கணும். கண்ணு மூக்கெல்லாம் கூட தண்ணியில் அமுந்துடும். அப்படியெல்லாம் இருந்து தான் எனக்கு சைலன்ஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. மூக்கு அமுந்துடும், கண்ணு மட்டும்தான் தெரியுமே தண்ணியில். அப்போ யாராவது நிறைய கடைக்கு சொல்லியும் மற்றபடிலாம் ஒன்று தண்ணி இது வரைக்கும் வரும் சார். இது வரைக்கும் வரும். அப்போ இந்த மூஞ்சி தூக்கிப்பாங்க. அந்த அலை அடிக்கிறப்போ இந்த மூஞ்சி இப்படி தூக்கின்னு போனால் இது வரைக்கும் அந்த தண்ணி வந்து அடிச்சிட்டு போயிடும். அது தான் ஆறு யாராவது போன ஆறு வச்சுடுவான். இங்கே வச்சுட்டு முள்ளெல்லாம் பொறுக்கி போட்டு கும்பலாம். முள்ளை எங்கேருந்து எடுப்பீங்க? அங்கேயே கடுக்குமா நிறைய. குளிர்காய் அங்கேயே கடுக்கும் நிறைய. பொறுக்கி கும்பலாக போட்டு உக்காந்துன்னு டீ போட்டி கொளுத்திட்டு அப்படியே உக்காந்துக்கின்னு தான் குளிர் காஞ்சிட்டு அப்படியே மண்ணில் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்டு பீச்சு மண் மாதிரி குளிர் காஞ்சிட்டு போயிட்டு மறுபடியும் அதே மாதிரி கட்டின்னு. எவ்வளோ நேரம் தண்ணிக்குள்ளேயே இருப்பீங்க? காலையில் 10 மணிக்கு போவோம். ஈவினிங் 5 மணி வரையும் போயிட்டு இறை கிடைச்சா 3 மணிக்கு கூட வந்துடுவோம் சார். 2 மணிக்கு 3 மணிக்கு கூட வந்துடுவோம். கிடைக்கலாம். அப்படி கிடைச்சா கூட பசங்களை வர வச்சு கொட்டி கொடுத்து அனுப்பிட்டு இறை நிறைய கிடைக்கிற மாதிரி இருந்தா பசங்களை வர வச்சு கொட்டி கொடுத்துட்டு திரும்பி மறுபடியும் அதுலேயே உட்காந்து தடவுவாங்க. அது மாதிரி தான். அது உப்பு தண்ணி ஆச்சு. நல்ல தண்ணினா கூட பரவாயில்ல. உப்பு தண்ணினா நம்ம உடம்பெல்லாம் அரிக்கும். அது அது அரிக்குது பார்த்தோம்னா இறா போயிடுது.
நீங்கள் வந்து தேவனிங்களா உங்களுக்கு அரிப்பாக தான் இருக்கும் எங்களுக்கு அது நம்ம போய்க்கினே இருக்குதுனால ஃபஸ்ட்டு டைமில் தான் அது மாதிரி இருக்கும், உடம்பு ஃபுல்லாக நமிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அப்புறம் ஒரு வாரம் 2 வாரம் அப்படியே போயிட்டோம்னா அந்த உப்பு தண்ணி நம்மளுக்கு எதுவுமே பண்ணாது. இப்போ மொதல் நீங்கள் யாராவது வந்து இறங்குனீங்களா உடம்பெல்லாம் நல்லா அது அரிக்கும். மாதிரி இருக்கும். நம்ம தடவி பழக்கப்பட்டுட்டோம்னா எதுவுமே ஆகாது. இது பகல்ல, நைட்ல போய் யாரா பிடிப்பீங்களா? நைட்டில் போவோம் சார், ஒருத்தர் நைட்டில் போவோம். ஆனால் ஒரு 7 மணிக்கா போவோம், நைட்டில் 7 மணிக்கா போவோம். அந்த 7 மணிக்கு போயிட்டு இறா நிறைய கிடைக்கிறப்போ அந்த இறாவோட கண்ணு நல்லா தெரியும் அந்த தண்ணியில் நல்லா தெரியும். லைட்டு வெளிச்சம் இல்லைனாலும் அந்த இறாவோட கண்ணு நல்லா தெரியும் தண்ணியில். சரி, அது போய் பதுங்குற அப்பவும் தெரியும். அந்த இடத்துல பதுங்குற இடத்துல இப்போ கை வச்சோம்னா இறா கிடைக்கும். நைட்டில் போனோமா 7 மணிக்கு போனோம்னா 11 மணி வரையிலும் தடுவோம். நைட்டில் 11 மணி வரையிலும் தடவி எடுத்துன்னு வந்து அந்த இறாவை கொட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எழுந்து வெடிக்காலம் அதை குத்த அமைச்சு வச்சுடுவோம். சரி, நைட்டு போனால் இவ்வளோ இறா கிடச்சிச்சே, நம்ம காலையில் போனோம்னா இன்னும் கொஞ்சம் இறா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கூட 9 மணிக்குள்ளே போயிடுவோம். 10 மணிக்கு போகிறவங்க 9 மணிக்குள்ளே போயிடுவோம். போயிட்டு இறா கிடச்சிச்சேன்னா அதே மாதிரி 3 மணி வரையிலும் கூட இறா பிடிச்சின்னு வந்து குத்த அனுப்புவோம். இந்த இறாவாலேயே நிறைய பேர் சாப்பிட்டுக்கிறோம். கஷ்டம் எல்லாமே கஷ்டத்தெல்லாம் ஏற்றுக்குது. நல்ல ஒரு சந்தோஷமான இது, நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிக்கிறோம் நாங்கள் இந்த இதால், இறாவால். அந்த இறா இப்போ தாங்கல் பஞ்சாயத்தில் வந்து எந்த வேலையுமே கிடையாது. போனால் 100 நாள் வேலைக்கு போவோம், அப்படி இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு தான் விவசாயம், அதுக்கு போவோம். அது கூட மழை பெஞ்சாதான் நட முடியும், எதுவுமே செய்ய முடியும். மழை பெய்யலைன்னா எதுவுமே செய்ய முடியாது. இந்த இறாய்க்கு போவோம், மட்டி எடுத்துன்னு வந்து கொடுப்போம், 100 நாள் வேலைக்கு போவோம். அதுதான் வேலை. வேலைங்க இருந்தால் ஆம்பளைங்க வெளியே போவாங்க, இல்லைன்னா வீட்டில் தான் இருக்கணும் எங்களை மாதிரி. அப்போ என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. அப்போ இறாய்க்கு போனால் ஒரு 50 ரூபா வரும், அதை வச்சு கூட ஒரு நாளைக்கு நம்ம சாப்பாட்டுக்கு உதவும் அப்படின்ட்டு இறாய்க்கு போகிறது தான். அதை வச்சு தான் முன்னுக்கு வராங்களே. ஒருத்தர் அந்த இறாவாலேயே கூட கொஞ்சம் வசதியாக வந்து நிலமெல்லாம் கூட வாங்கிக்கிறாங்க அந்த காலத்தில். ஆனால் நம்ம வந்த இதில் வந்து கிடையாது. அப்போ இருந்துங்க. சகிலாக்கா, இப்படி நைட்டு காலையில் போகிறீங்களே, அப்படி என்னென்ன இறா கிடைக்கும் அங்கே? கோட்டை இறான்னு ஒரு இறா கிடைக்கும். அது எப்படி இருக்கும்? எவ்வளோ சைஸ்? கருப்பாக இருக்கும், நல்லா இவ்வளோ சைஸாக. வெள்ளை இறா கிடைக்கும், பூச்சி இறா கிடைக்கும், சமுக்கு இறா கிடைக்கும், நண்டு மீன், கலக்கு இறான்னு ஒரு இறா கிடைக்கும். வழன்னு இருக்கும், கையில் பிடிச்சோம்னா அப்படி வழிக்குன்னு வர மாதிரி. அது நீங்களாம் என்ன பண்ணீங்க, பட்டுச்சுன்னா அப்படி புஷ்குன்னு ஓய்டுறோம், நீங்கள் பயந்து ஓடாந்துருவீங்க. நாங்களாம் என்ன பண்ணால் அழுத்தி பிடிச்சின்னு வந்தேன். அது மாதிரி இருக்கும். அந்த இறா ஒரு வித்தியாசமாக இருக்குது சார். நண்டு இருக்கும், மீன் இருக்கும், எல்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களே, ஆற்றுல வந்து இறா தவிர இந்த மட்டியெல்லாம் வந்து எடுப்பணும். மட்டி எப்படி இருக்கும்? அதை எப்படி நீங்கள் எடுப்பீங்க? அது நல்லா நீங்கள் கூட எடுக்கலாம். அது இப்படிதான் இருக்கும், மட்டியில் கஷ்டமே இருக்கு. ஆயிஸ்டர். ஸோ ஆயிஸ்டர் வந்து பிராக்டிஸ் வாட்டரில் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க எடுப்பாங்க. வச்சு காட்டுவா. சரிதா? இல்லை இது கல் என்ன ஓடிக்கலாம். இப்படிதான் வச்சு எடுப்போம் கறி. இது வந்து கல் மேலே வச்சு தட்டணும். கல் மேலே வச்சு ஒரே தட்டில் உடஞ்சிட்டோம்னா இந்த கறி வந்து இதுமாரி சிக்கல் இல்லாமல் நல்லா வந்துடும். அந்த கறி மூச்சியாக இருக்கும். இது எடுத்துன்னு போய் விற்கலாம். இது எடுத்துன்னு போனால் ஒரு கிளாஸு 50 ரூபா, 50 ரூபான்னு வாங்குவாங்க இதை சாப்பிட்றவங்க. ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு எதுக்காக? இது நல்லது. குழந்தை பிறக்குது இல்லை, அவங்களுக்கு வந்து இது கொடுத்தா பால் இருக்கும், பால் நல்லா சுரக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மட்டி எல்லாத்துக்குமே நல்லது. இப்படி தான் உடைப்பாங்க இது. நம்ம யாரையாவது முடியும் போது உடைச்சு காட்ட சொல்லலாம். இல்லை தெரியாதவங்களை உடைக்க சொல்லும், கையெல்லாம் கீசிக்கும். தெரியாமங்க உடைச்சா கையில் அந்த கை அப்படியே பிளேடு மாதிரி அறுத்துரும், அப்படியே கையை குத்திக்கின்னு ரத்தம் வந்துடும். பாவம் இல்லை, ரத்தம் வரும். அதை உடைக்கிறீங்க? நாங்கள் எங்களுக்கு என்ன பழக்கம் தெரியும் சார், அது பழக்கம் எங்களுக்கு உடைப்போம். அது பதமா ஓடிக்கணும். பாவம் அது ரெண்டு வந்தீங்க மீட்டிங் வந்து ரத்தம் கொட்டிக்கின்னு போனால் பாவம் இல்லை. அது அதை நுறுங்கிச்சுன்னா அப்படியே ரத்தம் பிச்சுக்கும், அப்படியே நம்ம கத்தி மாதிரி அறக்கும். அது
அன்றைக்கி நான் உங்களோட வந்து இதை எடுக்கும்போது நீங்கள் பாட்டுக்கு நல்லா நடந்து போனீங்க. நான் திடீர்னு பள்ளத்தில் தொட வரையே வந்து கால் உள்ளே போயிடுச்சு. அது ஏன், என்ன மீன் வந்து அப்படி மீன் தோணுது? அந்த நீங்கள் ஜிலேபி மீன் வந்து தானே அது படுகிற இடத்துல வந்து பள்ளம் பறிச்சிடும். இப்போ வேறு மீன் போச்சுன்னா பள்ளம் பறிக்காது. அந்த ஜிலேபின்ற மீன் வந்து படுக்கிறப்போ பள்ளம் ரவுண்டாக பறிச்சிடும். பறிச்சிட்டு தான் அதில் படுக்கும். இப்போ நம்ம போகிறப்போ வந்து இந்த பக்கம் போனோம்னா நல்லா போகலாம். இப்போ அது படுக்கிற இடத்துல போனோம்னா காலு தான் ஒன்றும் அது உள்ள. நீங்கள் அன்றைக்கி வந்தீங்கல்ல, நான் வரப்போ நல்லா வந்தேன், நீங்கள் வந்தீங்க காலை விட்டீங்க அதில். அதுதான் அந்த பள்ளம் பறிச்சிச்சனவே அப்படியே ரவுண்டோடு பறிச்சிடும். பறிச்சிட்டு படுக்கும் அந்த மண்ணில். நாங்கள்லாம் காலை வைக்க சொல்லியோ தெரியும், இது ஜிலேபி மீன் பள்ளம் தெரியும், சமானமாக இருக்குது அப்படின்னு தெரியும். நீங்கள் தெரியாத காலை வச்சிங்களா உழ வேண்டாம், ஊந்துரு வேண்டியது அவ்வளோ பள்ளம் இருக்கும். ஜிலேபி மீன் அப்போ ஏன் அப்படி தோண்டி என்ன பண்ணும் அங்கே, ஏன் படுத்துட்டு இருக்கு? படுக்கும் சார். அது அப்படி தான் நோண்டிட்டு படுத்துன்னு இருக்கும். அந்த மண்ணில் தான் படுக்கும். வேறு மீன் என்ன மேய்ஞ்சிக்கினே போயிட்டு அது படுக்கும். இது வந்து அந்த சேத்துல தான் படுக்கும், மண்ணில் எல்லாம் படுக்காது. எங்கெந்த இடத்துல சேராகுதோ அந்த சேத்துல தான் படுக்கும். அது சேத்துல பார்த்தா தான் அதுக்கு பத்தா மாதிரி இருக்கும், மண்ணில் பார்த்தா படுக்க முடியாது. அதனால வந்து சேத்துல தான் படுக்கும் அது. சரிங்க அக்கா. சகிலாக்கா, நீங்கள் நண்டு பிடிச்ச கதையை வந்து என்கிட்ட ஒரு நாள் சொல்லியிருந்தீங்களே, அதை சொல்ல முடியுமா எல்லாருக்கும்? அந்த 2 நண்டு பிடிச்சிருக்கியா, அந்த பக்கமாக பெரிய ஆறு இருப்பார், அந்த பக்கமாக போயிட்டு யாராவது தேய்க்கணும் வர சொல்லியா இந்த தில்லஞ்செடி வச்சுக்கிறாங்கல்ல தனியாக சார் இருக்குது. அந்த பக்கம் வந்து மழை நாளில் பாசி நிறைய ஒதுங்கிடும். டவுலி துவச்சிக்கிறியா தண்ணி நிச்சயம் வாசனம் இது இருக்குது. துவச்சிக்கோ பாயிட்டு வீட்டாண்டு போயிட்டாரு. சகிலாக்கா, நீங்கள் சொல்லுங்கள். அதான் அந்த தில்லஞ்செடி வச்சுருக்குது பார்த்தியா, மேங்க்ரோஸ்ன்னு சொல்லுவீங்களே, அந்த பக்கமாக தேய்க்கணும் சொல்லி மழை காலத்தில் வந்து பாசியெல்லாம் ஒதுங்கிடும். அப்படியே இது மாதிரி தப்பியாக போட்டுரும் பாசியெல்லாம். தேவிக்குனே வர சொல்லியும் அப்படியே கனமாக இருந்த மாதிரி இருந்துச்சு பாசி உள்ளோம். என்ன இது கனமாக்குற மாதிரி இருக்குதுன்ட்டு லேசாக கையை வச்சு பார்த்தா 2 நண்டு படுத்துனுக்குதுங்க. 2 தான், ஒரு சின்ன பொண்ணு நண்டு, ஒரு பெரிய ஆண் நண்டு. எவ்வளோ பெருசில் இருக்கும் அந்த நண்டு? இவ்வளோ பெருசு ஆண் நண்டு, பொண்ணு நண்டு சின்ன நண்டு. இவ்வளோ பெருசு. கையை வச்சோன்னே தெரிஞ்சிச்சு உங்களுக்கு? அதான் அந்த பாசிக்கு உள்ள பத்துனுக்குது. நம்ம தேவிக்குன்னு வர சொல்லி அந்த ஓட்டு மேலே கை வைக்கிறோம் இல்லை, அப்போ நல்லா தெரியும் படுத்துனுக்குது. இது நண்டு மாதிரிக்குதுன்ட்டு என்ன பண்ணேன், அப்படியே இன்னும் கொஞ்சம் பாசி அள்ளி போட்டு துணியை போட்டு அப்படியே அம்மிக்கிட்டேன். அப்படியே அந்த பாசியெல்லாம் போட்டு அப்படியே அம்மிக்கிட்டு பக்கத்தில் நிறைய பேர் தேயின்னு வராங்களா, எங்கள் சித்தி ஒன்று தேயின்னு வந்தாங்க. என் மாமா நண்டு மாறிக்குது வாமா அப்படின்னு கூப்பிட்டேன். வந்தாங்க, எங்கடின்னாங்க. பாருமா கை வச்சேன்னா பார்த்துட்டு, ஆமாண்டி 2 நண்டு இருக்குது அப்படின்னாங்க. சரி எப்படிம்மா பண்ணுறேன்னா, அப்போ வந்து நாங்கள் பரியில் வந்து இந்த பரியில் வந்து மீன்லாம் போட மாட்டோம். ஏன்னா யாராவது தலையெல்லாம் ஒழிஞ்சிட்டா மார்க்கெட்டுக்கு எடுத்து வாங்க மாட்டாங்களே, அதனால் பை ஒன்று வச்சு இடுப்பில் இப்படி செரிப்போம். மீன் நண்டு இது மாதிரி அதில் போட்டு இப்படி செரிப்போம். சரிங்கன்னு தேனிப்பா சொல்லி, நீ பை வச்சுங்கிறியாடி, அதை அப்படியே பிடி, நான் அதில் அள்ளி போட்டுடுறேன் பாசியோடனாங்க. சரிம்மான்னு பிரிச்சு பிடிச்சி அள்ளி அப்படியே பாசியோடு தூக்கி போட்டாங்க. அதான் நீ எடுத்துக்கின்னு வீட்டுக்கு போயிட்டு இங்கே வச்சுன்னா செத்துரும், வீட்டுக்கு போய்டுனாங்க. சரின்னு எடுத்துக்கின்னு 1:30 மணி மதியம் எடுத்துக்கின்னு வீட்டுக்கு வந்தால் அப்புறம் இதை காலை கட்ட தெரியல, எப்படியே பிடிச்சி வரும். இவ்வளோ கணம் காலுப்பா, கையை பிடிச்சின்னு வச்சுக்கோ 2ஆ போயிடும் வரலு. அப்படியே பார்த்தா நண்டு இவ்வளோ காலு இருக்கும். இருக்குமே நண்டு காலு, நண்டு தான் சார் பெருசாக இருக்கும். நண்டு இவ்வளோ இருந்துச்சுன்னா கால் இவ்வளோ கணம் இருக்கும், 2 கால் பெருசாக இருக்கும். சரி என்ன பண்ணால் அப்படியே எடுத்துக்கின்னு வீட்டுக்கு வந்தேன். போட்டு அந்த பாசியெல்லாம் தள்ளிட்டு அன்னைக்குள்ளே கொட்டி, அன்னைக்கூட தெரியுமா, அதில் கொட்டி அந்த பாசியெல்லாம் எடுத்துட்டு பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் கூட்டின்னு வந்தேன். அதை எடுத்து வாட்டமாக அவர் ஐஸ் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாரு. அவர் போட்டு காலை கட்டிட்டா இது எடுத்துன்னு போயிடுங்க, நல்ல வேலை விற்கும் அப்படின்னாரு. சின்ன நண்டை வந்து பசங்களுக்கு வச்சுட்டு வீட்டில் பசங்கிறாங்களா, கொஞ்சம் நண்டு மீன் இதெல்லாம் இருக்குது வச்சுட்டு அந்த பெரிய நண்டை மட்டும் கட்டி யாரா வந்து ஒரு 1.5 கிலோ யாராக இருக்கும். யாராவது அந்த நண்டை எடுத்துக்கின்னு நானும் எங்கள் வீட்டுக்காரன் போயிட்டோம். மார்க்கெட்டுக்கு போய் அங்கே வச்ச உடனே ஒருத்தர் என்ன சொல்கிறாரு 600 ரூபா கொடுன்றாரு, ஒருத்தர் என்ன சொல்கிறாரு 750 ரூபா கொடுப்பா அப்படின்றாரு. ஒருத்தர் இந்த நண்டு மீன் வளர்க்குறவர் 900 ரூபா தரேன் எனக்கு கொடுத்துருப்பா அப்படின்னாரு. சரி எடுத்துன்னு பாங்கன்னு கொடுத்துட்டோம். 900 ரூபா போயிடுச்சா. அந்த யாரா வந்து அப்போ ஞாபகம் இல்லை சரியா 200 ரூபா 300 ரூபாய் எவ்வளோ விற்றோம் எடுத்துக்கினேன்.
வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் சல்லு வாங்கிக்கின்னு பசங்களுக்கு வாங்கின்னு வந்துட்டோம். அதே மாதிரி மறுநாள் போனால் மறுநாள் சரியான இறை, கையை வைக்க முடியல, அவ்வளோ இறை. குளிர்னா குளிர் எல்லாம் ஒதுருது, அப்படியே தடிங்கனே இறை பிடிச்சின்னு அந்த இதில் வெளிக்க முடியல. இவ்வளோ இறை வந்துச்சு. பைப்புல அவ்வளோ தூரத்துக்கு வந்து இவ்வளோ பைப்புலாம் இறை நிறைய வந்துச்சுன்னா தலையில் வயிற்று கை வலிக்குது வேற. தலையில் கட்டிங்கிறல கழுத்து வலிக்குது. அப்படியே அந்த தில்லஞ்செடிக்கு அப்படியே வந்தோம்பா. வந்தால் அங்கேயே சரியான இந்த கருப்பு இறை கோட்டை இறான்னு சொன்ன பாரு, அந்த இறை அவ்வளோ இறை கடுக்குது. பிடிச்சி போகிற வழியே இறை இது உள்ள ரெண்டிட்டு குச்சி ஓடியாருது. இதுலேருந்து எவ்வளோ என்ன பண்ணுவா, சரின்ட்டு தூக்கி இடுப்பு மேலே வச்சிக்கினா வந்துட்டோம். வந்துட்டு அதே மாதிரி மறுநாள் போனா இறாவுக்கு அப்படியே சொன்னியாக படுத்துங்கிறாங்க. யாரு? பாம்பு. அந்த தில்லஞ்செடியில் இருக்குமா வேறு உள்ள பாம்புங்க. அது எங்கள் தேவி மேடத்துக்கு தெரியும். அந்த பாம்பு தெரியுமா தேவி மேடம் உங்களுக்கு? தெரியும். பார்க்கலையா? சொன்னியாக படுத்துன்னுக்குறாங்க. நான் இந்த மெம்மாடியே பார்த்தா கையை வச்சா சொன்னுக்கிறாரு. எம்மா நான் இந்த வேருக்கா நான் வரல, நீங்கள் தேவின்னு போங்க என்னாண்ட வரோம் தேவின்னு போயிட்டா. அன்றைக்கின்னா கொஞ்சமாக தான் ஆச்சு, ஒரு 2 கிலோ இறா இருக்கும். எடுத்துக்கின்னு வீட்டுக்கு வந்துட்டோம். அதுலேருந்து தான் தலைவலி ஆரம்பிச்சு எனக்கு அந்த வேதனை. அப்புறமா ஒரு 2 வருஷம் இறாவுக்கு போவாத அப்படி இருந்தோம். அது மாதிரி அப்புறம் ஒரு ட்ரிப் போனோம் இறாவுக்கு போயிட்டு. அதான் சொன்ன இருங்கல்த்தி கொட்டிச்சுப்பா காலில்னு. அது நமக்கு அந்த கதைக்கு போகும். இந்த இங்கே கொட்டிச்சு, இந்த இங்கே அந்த அடையாளம் கூட இருக்கும். அந்த இங்கே இறா பிடிச்சிக்கணும், இடுப்பு மேலே இறா வச்சுக்கணும். தண்ணியில் இவ்வளோ தண்ணியில் நண்டு வர சொல்லியா பாசிலேருந்து காலில் கொட்டிச்சு. சுருக்குன்னு குத்திச்சு பாருங்க. ஐனா குத்துதாங்காட்டின்ட்டு உடனே இப்படி சுரண்டி விட்டுட்டு நடந்து வந்துட்டோம். மேடு ஏற காலெல்லாம் வலிக்குது. அந்த இருங்கலத்தி எப்படி இருக்கும் அது பார்க்கறதுக்கு? அது கருப்பா இருக்கும். தலை ஒன்று இவ்வளோ பெரிய தலை கூட இருக்கும், இவ்வளோ நீட்டு கூட இருக்கும் தலை. மற்றவங்களுக்கு காட்டி சொல்லுங்க. நான் அவங்க இவ்வளோ பெரிய தலை இருக்கும், அது ஒரு இவ்வளோ நீட்டு கூட இருக்கும், கருப்பாக இருக்கும். அந்த நீல கூட இருக்கும். இந்த கலர் மாதிரி இருக்கும். அப்படியே வயனு வால் ஊசா. அது என்ன பண்ணுச்சு, உடனே என்ன பண்ணேன், நான் மேட்டு மேலே வந்துட்டேன். இது வர இந்த தண்ணிங்களில் செத்து போயிருப்பாங்க, நிறைய இருளுருங்கன்னு வாங்கும், இறந்துருப்பாங்க தண்ணியில. நைட்டில் இந்த வலை பிடிக்க போக சொல்லியோ தண்ணி எட்டாத ஏதாவது ஒன்று வந்து இறந்துருவாங்க. அவங்க சேர்த்துட்டு பேய்கின்னு வாங்கல, இந்த இருங்காலத்தி குத்துனாவே அவங்க பிடிச்சிப்பாங்க பேய்ங்க. மேடு ஏற எனக்கு அப்படியே மயக்கமாக கேராயிடுச்சு, அப்படியே உயிர்ந்துற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே வந்து அப்படியே செடிக்கு அப்படியே சோங்கி உக்காந்துட்டேன். நாடி தண்ணி தொட்டு அடிச்சு எழுப்புறாங்க, முடியல. அப்புறம் என்ன பண்ணேன், எப்படியோ பிடிச்சிக்கிச்சு தூக்கின்னு வந்துட்டாங்க வீட்டுக்கு. அப்புறம் ஒருத்தர் சாமியை வச்சு கேட்டு, நான் இது மாதிரி அவங்களுக்கு பேய் பிடிச்சின்னுக்குது, கூட்டின்னு போங்க செய்யுங்க. ஆமாம், அது கேட்ஃபிஷ். கேர்பிஸ் மாதிரியே இருக்கும் சார். கேட்ஃபிஷ் நிறையா தான் இருக்கும். அந்த மீன் கேர்பிஸ் மாதிரி இருக்கா, ஆனால் சைடு முள் இருக்காது, நேர் முள் மட்டும்தான். நடுமுது முள் மட்டும்தான். நடுமுது முள் மட்டும் தான் இருக்கும். கை வைக்கிறப்பவே நம்ம அதை பதமாக பிடிச்சிட்டோம்னா ஒன்றும் ஆகாது. அது ஏதா குழம்பு நம்ம புஷ்டனா சிலிப்பிச்சுன்னு வச்சுக்கோ, அந்த நேர் முள்ளு தான் கையில் குத்திக்கும். அது குத்தினாலுமே ரொம்ப மாறு அடிப்பு வந்துடும், காற்றுங்க தொட்டுக்கும், ரொம்ப வலி. 2 நாளைக்கு அது எந்த டைமில் குத்துதோ அந்த டைமுக்கு தான் அது விடும். அப்புறம் கூட்டின்னு பண்ண முடியாது. கூட்டின்னு வந்தாங்க. பேய் பிடிச்சதா? அப்போ பேய் பிடிச்சின்னுக்குதா? பிடிச்சிருந்தாங்குது பேய். கூட்டின்னு போனாங்க. கூட்டின்னு போயிட்டு அப்போ பைக்கெல்லாம் கிடையாது, மாட்டு வண்டி கட்டினாங்க, தூக்கி உட்கார வச்சாங்க. கூட ஒரு 2 பேர் கூட்டின்னு போனாங்க. டாக்டர் என்ன பண்ணாரு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஊசி போட்டார். அந்த கொட்டின வாயிலே அந்த கெளுத்தி முன்னு குத்திச்சாயிலே ஊசி போட்டார். ஊசி போட்ட பிறகு அது என்ன பண்ணுதுன்னா அப்படியே மரமானதோ. அப்போ கூட சொரணை வரல, ஏன்னா பேய் பிடிச்சின்னுக்குதா. பேய் ஓட்டினா தானே உடம்பு நல்லா இருக்கான். அப்புறம் இன்னொருத்தராண்ட சாமி இறங்கும், புண்ணியமானு இறங்கும் அவர்கிட்ட. அது தேவி மாட்டுக்கு தெரியும். அவர் 100 நாள் வேலைக்கெல்லாம் வராரு, ஒரு மூர்த்தி அண்ணன். அவர் மேலே பொன்னியம்மா இறங்கும். அவர் என்ன பண்ணார், பொன்னியம்மா இறங்க இது மாதிரி இந்த அம்மாவுக்கு பேய் பிடிச்சின்னுக்குது வந்துட்டு வேப்பலை அடிச்சுக்கிச்சு திருநூறு ஊதியா தொலைஞ்சி போச்சு. அதோட எங்கள் குலதெய்வம் வந்து எங்கள் ஆயா மேலே இறங்கும், தீப்பாஞ்சி அம்மன்னுட்டு. போயிட்டு என்னம்மா இது மாதிரி நான் குழந்தைங்கள வச்சுன்னு கஷ்டப்படுறேனே, இது மாதிரி என்னை கஷ்டப்படுத்துறியே அப்படின்ட்டு அந்த அம்மா வேண்ட உயிர்ந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கும்பிடுவேன். கும்பிட்டு ஆய சொல்லி அப்படி இருந்துட்டு எங்கள் ஆயா இறந்துச்சு.
எங்கள் ஆயா மேலே தான் இறங்கியிருந்தாங்க தீப்பாஞ்சி அம்மை. எங்கள் ஆயா இறந்துடுற வாழ்க்கையே சரி நம்ம வீட்டு குழந்த நம்ம கஷ்டப்படுறாள அப்படின்ட்டு என் மேலே இறங்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த அம்மா. இப்போ 32 வருஷம் ஆகுது அந்த அம்மா என் மேலே இறங்கி. நல்லது கெட்டது குழந்தைங்களுக்கு பேய் பிடிச்சிங்கன்னா மந்திரிக்கிறது செய்கிறதோ எல்லாத்தையும் நான் போய் செய்வேன். தீப்பாச்சி அம்மன்னா அந்த அம்மனை பற்றின கதையை சொல்கிறீங்களா மற்றவங்களுக்கு? அந்த அம்மா வந்து இந்த பேச்சியன் தோப்புன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் தான் இருக்கிறவங்க அந்த அம்மா. அது ஏதோ ஒரு பிரச்சனைலாம் அந்த அம்மா என்னமோ காட்டு வழியாக வந்திருக்குறாங்க. வர சொல்லி அந்த வேலை செய்கிற மூலியார் ஒருத்தர் இந்த அம்மா யார் தனியாக போகிறாங்களே எந்த ஊர்மான்னா அவர் கொஞ்சம் இதுவெல்லாம் தெரிஞ்சு வரோம். கோயிலில் மணி அடித்து பூசாலி வேலை செய்கிற வரோம். எங்கம்மா போகிறேன்னா இது மாதிரி நான் எங்கேயாவது போய் தங்கலான்னு போகிறேன், இது மாதிரி தேத்திட்டாங்க என்னை ஊரை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். சரி வாமா எங்கள் ஊருக்கு நான் கூட்டின்னு போகிறேன் அப்படின்ட்டு கூட்டின்னு போய்க்கிறாரு. கூட்டின்னு போயிட்டு என்ன பண்ணிக்கிறாரு, அவர் அந்த விவசாயம் செய்கிற இடத்துல ஒரு ஷெட்டு மாதிரி இருக்கும், அங்கே வச்சுக்கின்னு என்ன பண்ணுவாராம், ஆளை வச்சு ஏறு உய்துருவாராம். ஏறு உய்துட்டு நடுவு ஆள் கூட மாட்டாராம். நீ உங்க கூட யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூட்டின்னு வந்து நடுன்னு வரான். கூடனா யாரை சொல்கிறாங்க? அந்த அம்மா கூட யார் யார் அக்கா தங்கச்சிங்க இருக்கிறாங்களோ, இப்போ தீப்பாஞ்சி அம்மானா புண்ணியம்மா செல்லாத்தம்மா பெருப்பாளத்தம்மா அது மாதிரி இல்லையா, அது மாதிரி யாராக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூட்டின்னு வந்து நீ நடு நைட்டு நட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரான் ஏறு உய்து விட்டுட்டு. அவர் வர வழியே போய் ஃபுல்லாக நட்டு இருக்குமா. இதே மாதிரி பழி வாங்க வரான். இந்த அம்மா என்ன பண்ணிக்கிறாங்க, இதே மாதிரி இவன் பழி வாங்குறானே நம்மளை, இவனை நம்ம உயிரோட விடக்கூடாதுன்ட்டு அந்த ஷெட்டில் கதுவு ஞாந்தில் ஒழிஞ்சுன்னுக்குறாங்க. இவர் கூட்டிக்கின்னு போய்கிறாருள்ள எங்கடி இருக்கிறேன்ட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க உள்ளே போட்டுட்டு பின்னாடி போய் காலை பிடிச்சி கீசியாக கயிற்றுல மாட்டிக்கின்னு வந்து சேர்ந்தவ தான் அங்கே நம்ம ஊருக்கு வந்து விவேகானந்தர் ஸ்கூல் இருக்குது பாரு பக்கத்தில் அந்த கோயில், அங்கே வந்து சேர்ந்தவ தான். அது வந்து எனக்கு தெரியாது, எங்கள் ஆயா கதையாக சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன சார் நீங்கள் சொல்ல வந்தீங்க? அந்த கோயில் அங்கே தான் இருக்குது, அது காட்டில் தான் இருக்குது. அந்த இப்போ எல்லாம் அங்கே கல்யாணம் பண்ணுறாங்க செய்கிறாங்க, காது குத்துறாங்க எல்லாம் செய்கிறாங்க. அந்த கோயில் வந்து அங்கே தங்கி வேப்ப மரம் தான், இந்த பசுமாடு மாதிரி ஒரு சிலை அதுவாக அடிச்சிக்கின்னு வந்து தண்ணியில் அங்கே நின்றுச்சு. அந்த மரத்தை வச்சுன்னு கோடிச்சின்னு இருந்தாங்க. இப்போ வந்து கோயில் கட்டி சிலை வச்சு நல்லா விசேஷமாக இருக்குது. அதுதான் தீப்பாஞ்சி அம்மன். சாமி ஏறணுன்னா உங்களுக்கு அந்த கொட்டினது வந்து காயம் ஆறிடுச்சா? அது ஆறிடும். அந்த காற்று கொட்டுதுன்னா நாளை மறுநாள் வெளியும் நோவும், காற்று இருக்கிற வெளியும் அந்த வலி தெரியாது, அப்புறம் குறைஞ்சிடும். அந்த காற்று போயிடுச்சுன்னா அந்த வலி தெரியும். அது கொட்டுற டைமுக்கு தான் விடும், அப்போ எல்லாம் விடாது. நீ ஊசி போட்டு மாத்திரை சாப்பிட்டா கூட விடாது. டைம் நான் 12 மணின்னா நாளை 12 மணிக்கு தான் விடும். அது மாதிரி தான். இந்த மீன் பேர் ஈல் ஃபிஷ்னு காட்டினான், கேட் ஃபிஷ் இல்லையா? தேங்க்ஸ் அக்கா. இப்போ நான் பார்க்கும்போதுலாம் இந்த ஃபோட்டோவாக இருக்கட்டும் இல்லை பழைய கார்டில் நான் பார்க்கும்போதுலாம் லைனாக நீட்டாக போய் தான் வந்து இறா பிடிக்கிறீங்க. தனியாக போனால் தானே அதிகமாக கிடைக்கும். ஏன் தனியாக போனால் கிடைக்காது? தனியாக போனால் கிடைக்காது சார். இப்போ ஆளுங்களை கூட நிறைய பேர் போகிறோன்னு வச்சுக்கோ, லைனாக உட்காந்து தான் தடவிக்கின்னு போவோம். நிறைய உட்காந்து தடவிக்கின்னு போனோம்னா இப்போ என் கையில் யாரா கிடைக்கலன்னு சொன்னால் பக்கத்து ஆளுக்கிட்ட கிடைக்கும், பக்கத்து ஆளுக்கிட்ட கிடைக்கும். அதனால தான் லைனாக தடவிக்கின்னு போவாங்க. ஒருத்தராக போனால் கிடைக்காது. நம்ம ஆள் மேலே போனோம்னா தண்ணிங்க அடித்து தடுவாங்க. அந்த தண்ணி அடித்து தடுவினாங்கன்னா அந்த பள்ளத்தில் இருக்கிற யாரா பள்ளத்தில் பாதி பேர் தடுவாங்க, ஒட்டில் பாதி பேர் தடுவாங்க. அந்த உள்ளே போய் தடுவுறவங்க தண்ணி அடித்து தடுவாங்க. தண்ணி அடித்து தடவுனா அந்த தண்ணியில் இருக்கிற யாரா மேட்டுக்கு வந்துடும். அப்போ நம்ம உட்காந்து தடவிக்கின்னு போகிறப்போ பின்னாடி போவோம். அந்த யாரா இப்போ என் கையிலேருந்து ஓடிச்சுன்னு வச்சுக்க, அந்த பெரிய யாரா அவங்க கையில் மாட்டிக்கும். அதனால வந்து தண்ணி அடிச்சு தடுவாங்க. ஒருத்தர் கையில் இருந்தாலும் சண்டை, என் கையில் மாட்டினேரா உங்க கையில் வந்து மாட்டிக்கு செடி அது மாட்டி குடிக்கிறப்ப கூட 2 பேர் கையும் ஒன்றா வச்சிட்டா உன் பக்கம் தலை இருக்கும், என் பக்கம் வால் இருக்கும். பிடிக்கிறப்ப கூட இருக்கும். அது 2 பேர் கையுமே ஒன்றா வச்சா தான் என்ன செய்ய முடியும், 2த்தையும் முறிச்சு ஆளுக்கு பாதி எடுத்துப்பாங்க. ஆமாம் சார், பெருசாக இருக்கும் அந்த இறா. அது முறிச்சுப்பாங்க. சரி அவள் கையில் தானே தலை இருக்குது, நம்ம கையில் வால் இருக்குது, சரி அவன் எத்துன்னு போகிறான்ட்டு விட்டுட்டா நம்ம எத்துன்னு வந்துடலாம். எனக்கு சரி பாகமாக பங்கு போட்டு கொடுன்றப்போ அதை ஒச்சு தான் எடுக்க முடியும். புட்டு 2 பங்காக எடுத்துப்பாங்க. அதை விற்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, குழம்புக்கு தான் யூஸ் பண்ணாதே. அது மாதிரி அதனால தான் வந்து கும்பலாக தடவிக்கின்னு போகிறது யாரா. நண்டு போனாலும் கும்பலாக போனோம்னா அந்த ஆளுங்க இதில் வந்து அந்த கால் அடிங்கல்ல படுத்துக்கும். அப்போ மண் போட்டு பிடிச்சிடலாம். இப்போ தனியாக தடவினோம்னா அது நம்ம கையை கடிக்கிறப்போ என்ன செய்ய முடியும், ஆற்றி பார்ப்பாங்க. முடியலன்னா விட்டுருவாங்க, தண்ணியில் போயிடும்.
ஆளுங்க கூட போனோம்னா அழகாக ஒருத்தர் பக்கத்தில் இருந்தாலும் ஒருத்தர் பக்கத்தில் ஆப்பிட்டுக்கும். அதனால தான் கும்பலாக தடவிக்கின்னு போகிறது. 1 கிலோ இறாக்கு எவ்வளோ கிடைக்கும்? அதுக்கு முன்னே வந்து கம்மி தான் சார். இப்போ வந்துன்னா ஒரு 250 ரூபா விற்குது. இந்த அமாவாசை கிருத்திகை பௌர்ணமெல்லாம் வர சொல்ல கம்மியாக தான் போவோம். 150 ரூபா, 100 ரூபா, 70 ரூபாய்க்கு கூட விற்கும். இப்போ அதெல்லாம் இல்லைன்னு சொன்னால், வேறு மீன் மார்க்கெட்லேயே இல்லைன்னு சொன்னால் அந்த ரேட்டில் ஒரு 300 ரூபா 400 ரூபா போவோம் 1 கிலோ இறா. இந்த 1 கிலோ பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் தண்ணியில் இருக்கணும்? 1 கிலோ இறான்னா ஒரு ஹவரில் கூட பிடிக்கலாம் சார். அது ஒரு இறா hour கிடைச்சா ஏன்? 10 ஒரு நிமிஷத்துல கூட பிடிக்கலாம். பிடிச்சிடலாம். இறா நிறைய கிடைச்சா ஆனா இறா 10 நிமிஷத்துல கிடைக்கணும். பிடிக்கலாம். இப்போ இறா கிடைக்கலன்னா சாயந்தரம்ல தடவுனா கூட 1 கிலோ இறா தான் பிடிக்க முடியும். இறா கிடைக்கலையன்றதுக்காக எல்லா இடமே சுற்றி சுற்றி வந்தால் கூட அந்த 1 கிலோ இறா தான் பிடிக்க முடியும். நிறைய இறா வந்து பிடிச்சோம்னா கொஞ்சம் நேரத்தில் பிடிச்சிடலாம் அந்த இறாவை. 3 கிலோ 4 கிலோ பிடிப்பாங்க ஒரு ஒருத்தர். பிடிக்க தெரிஞ்சவங்க தண்ணியில் போயிட்டாங்கன்னா 3 கிலோ கூட பிடிக்கலாம். இறா நிறைய கிடைக்கலன்றப்ப என்ன செய்ய முடியும்? சுற்றி சுற்றி வரப்போ அந்த 1 கிலோ இறா கரெக்டாக வந்துடும் சாயந்தரத்துக்குள்ளே. சகிலாக்கா, 1984 ஒரு புயல் அடிச்சதுல, 84. அப்போ என்ன வயசுல இருந்தீங்க? அப்போ என்ன நடந்தது? 12 வயசு இருக்கும் எனக்கு. புயல் எப்படி வந்தது? அந்த கதையை கொஞ்சம் சொல்றீங்களா? அதான் அந்த கருங்கல்லி பார்த்துருக்குறியா? கருங்கல்லி கருங்காலி, அந்த ரிவர் மவுத் சொன்னல, கொசஸ்தலையாரோட 2வது. அங்கே ஒரு மோத்தாரம் இருந்துச்சு, கேள்விப்பட்டுக்கிறியா? கோயிலடிக்கு போகிற வழியில் இருக்குது சார். அது அந்த மோத்தாரம் வந்து அப்போது எடுத்துக்கிச்சு. அப்போல்லாம் வந்து வீடுங்க வந்து மோத்தாரம் எடுத்துக்கிச்சுன்னா காற்று மழை 3 நாளாக காற்று மழை அடிச்சுங்க இருந்துச்சு. காற்றும் மழையும் அடிக்கிற வேலைக்கு என்ன பண்ணுச்சு, அந்த மோத்தாரம் அறுத்துச்சு. கரை அறுத்துச்சு. அறுத்துட்டு தண்ணி பாய ஆரம்பிச்சு. அந்த தண்ணி கடல் தண்ணி வந்து ஆற்றுக்கு வந்துச்சு. ஆற்றுக்கு வந்து என்ன பண்ணுச்சு, அப்போ தினமெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளை. எனக்கே 12 வயசுனா அப்போ எப்படி இருந்துருப்பாங்க? எனக்கு இப்போ 52 வயசு ஆகுது. சொல்லுங்க. அப்போ வந்து அந்த தண்ணி அறுத்துட்டு வீடு, அப்போ வந்து வீடுங்க வந்து கல் வீடெல்லாம் இருக்காது, ஓலை வீடுங்க தான் இருக்கும். அப்போ வந்து இந்த எம்ஜிஆர் போட்ட லைட்டு ஒன் சர்வீஸ் என்ன சொல்லுவாங்க, அந்த லைட்டு தான் இருக்கும். அதை வச்சுன்னு தான் நாங்கள் அப்போ இருப்போம். கேஸ் அடுப்பு கூட கிடையாது அப்போ, மண் அடுப்பு தான். அதில் சமைப்போம் வச்சு இருக்க சொல்லி. மாடு ஆடெல்லாம் நிறைய வச்சுருப்போம். மாடு ஆடு கோழியெல்லாம் நிறைய இருக்கும். இந்த தண்ணி 3 நாளாக விடாத மழை பெய்யுது. அப்போ வீட்டுங்களாண்ட தண்ணி வரல. காற்றும் மழை வெளியே போக முடியாத அளவுக்கு தண்ணி அடிக்க நான் பண்ணிச்சு. இந்த மோத்தாரம் அறுத்துக்குன்னு ஊர் உள்ள தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சமாக அந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக முழிவுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஓலை வீடுங்களே தாங்கம்மா தண்ணி வந்துட்டேன். மண் சேவரி எழுப்பி ஓலை போட்டிருப்பாங்க. இப்போ என்ன கிராமத்துங்களெல்லாம் பார்த்தா கூட அந்த வீடு இன்னும் இருக்குது. இப்போ எங்கள் வீட்டு மேலேயே கூட ஒரு ஓலை வீடு போட்டுக்கிறோம். மெத வீட்டு மேலேயே நல்லா காற்றோட்டமாக இருக்குன்ட்டு வெயில் நாளுக்குன்ட்டு ஓலை வீடு போட்டுக்கிறோம். அது மாதிரி அப்போ மண் சேவரி எழுப்பி ஓலை போட்டு வச்சுருப்போம். இது தண்ணி வர 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 என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாகிடுச்சு. வீட்டு செவருங்களை அப்படியே மூடிச்சு. பாத்திரமெல்லாம் மிதக்குது, கோழிங்களெல்லாம் மிதக்குது, மாட்டுங்களுக்கும் அவ்வளோ தண்ணி வந்துச்சு. அப்போ அப்படியே நிற்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? அந்த மண்டபம் சொன்னேன், காமிச்சேன்ல, கோயில் மண்டபம். அந்த மண்டபம் தான் இருக்குதும்மா. நைட்டு 11 மணி எல்லாம் கிளம்பி குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க எல்லோரையும் கூட்டிக்கினா ஒன்று ஒன்றா பஞ்சிங்க. நம்ம கொஞ்சம் அரிசி எடுத்துமோனா கூட அந்த மண்டபத்தில் வச்சு காய்ச்சி குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாமே, கஞ்சாவது அப்படின்ட்டு கட்டி எடுத்துன்னு வந்துட்டுக்கிறவங்க வந்துக்கிறாங்க. சும்மா பாதி பேர் ஐயோ தண்ணி வந்து மூண்டுக்குச்சு நம்ம உயிரை காப்பாற்றிக்கணுன்னு வந்துட்டவங்களும் இருக்கிறாங்க. போய் அந்த மண்டபத்தில் நாங்கள் தங்கியும் 3 நாள் விடாத மழை. நைட்டு 11 மணி பொய்து வந்தாப்பா அந்த கோயில் காமிச்சல இவ்வளோ தண்ணி வந்துச்சு. அந்த மண்டபம் மட்டும்தான் இருக்குது, பாயஞ்சு மண்டபம். அது வந்து அந்த காலத்தில் எங்கள் அப்பா எல்லாம் படித்தவங்களாம், எங்கள் அம்மா எங்கள் அப்பா மண்ணை கொட்டிட்டு அதில் கற்றுக் கொடுப்பாங்களாம். அந்த ஸ்கூலாம் அது. அதில் வந்து தங்கிட்டோம் நாங்கள். தங்கிட்டோம். மாடாடெல்லாம் அடிச்சின்னு போகுது, கோழி பாத்திரம் கத்திரம் எல்லாம் அடிச்சின்னு போகுது. வீடெல்லாம் என்ன ஆச்சு, அப்படியே குமிக்கிச்சு. சாதாரணமாக ஆயிடுச்சு. தெரில வீடு எங்கே, மரங்க எங்கே, செடி எங்கே, ஒன்றுமே தெரில. சாதாரணமாக ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணோம், இப்போ எருமாட்டு வண்டி மாடு வச்சுருப்போம். எருமாடு அதுவும் எடுத்துன்னு வந்து வண்டியெல்லாம் அந்த மேட்டு மேலே தான் இருக்கும். வந்துட்டா 3 நாள் துணி, மறுபடியும் மழை காற்று. 6 நாள் அடிக்குது மழை காற்று. ஒரு ஆயா ஒருத்தர் வெளியூர்லேருந்து வந்து எங்கள் ஊரில் தங்கிட்டு இருந்தாங்க, சொந்தக்காரு. அவங்க மேலே வந்து மணி 5 மணி இருக்கும் காலையில். செல்லியாத்தம்மா இறங்கியா மணி சாயந்தரம் 5 மணிக்குள்ளேயா காற்று மழையெல்லாம் விட்டுடும், நீங்கள் குழந்தைங்கள கூட்டின்னு போயிட்டு வெளியே எங்காவது தங்கி
காப்பாற்றுங்கோ, இங்கே இருக்காதீங்க அப்படின்ட்டு அந்த அம்மா மேலே சாமி இறங்கி சொல்லுச்சு. இந்த சாமி பேர் என்ன? செல்லியாத்தம்மா. சாமி இறங்கி கொஞ்ச நாளுங்க தண்ணி கேட்குது. நாங்கள் எங்கே போவோம் தண்ணிக்கு? நாங்களே தண்ணி இல்லாத சாப்பாடு இல்லாத மண்டபத்தில் கொஞ்சம் கிடக்குறோம். மாடுங்க 1-2 மாடுங்க வந்து அங்கே தங்கிட்டு அதை கொதன்னு மேய்ச்சிட்டு அடி கொட்டையாக மாட்டு மூத்திரம்ல அது பெஞ்சு வச்சுக்குது. தண்ணி தண்ணி தண்ணின்றதுக்கு எந்த தண்ணி கொடுப்பான்? அது ஒரு கிளாஸுக்கு நான் எடுத்து அதை சொட்டி ஊற்றி ஒரு துணி போட்டு வடிகட்டி அதை கொடுத்தாங்க. குடிச்சிட்டு அந்த சாமி மலை ஏறி போயிடுச்சு. அதே மாதிரி சாயந்தரம் 5 மணிக்கு மழை விட்டு போச்சு, காற்று நின்று போச்சு. தண்ணி அப்படி ஏகுது. என்ன பண்ணாங்க, எருமாட்டு வண்டி கட்டிட்டாங்க. சின்ன சின்ன பசங்களாம் நாங்களாம் 12 வயசு 10 வயசு 7 வயசு பசங்க குழந்தைங்க எங்கெல்லாம் தூக்கி அந்த வண்டியில் போட்டாங்க. முன்னாடி ஒரு 4 ஆம்பளை அந்த வண்டி கயிறு பிடிச்சிக்கின்னு பொம்பளைங்களை சுற்றி பின்னாடி பிடிச்சிக்க சொல்லிட்டு அப்படி முடியாதுங்களை ஏற்றிக்கின்னு அதுமாரி 4 வண்டி கட்டியா ஏற்றிக்கின்னு பழூர்காடு போயிட்டோம். பழூர்காடு போயிட்டு அப்போ வந்து தலைவர் செங்கல்ராயன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார், ஸ்கூலு அரேஞ்ச் பண்ணி விட்டார். அதில் எங்களுக்கு அரிசி பருப்பு அதெல்லாம் கொடுத்தாங்க. சாப்பிட்டுக்கின்னு 7 நாள் இருந்தோம். அப்புறம் வந்து அப்போ வந்து எம்ஜிஆர் இருக்கிறாரு, ராஜீவ்காந்தி இருக்கிறாரு, எல்லாம் இருந்தாங்க. நல்லா சலுகை செஞ்சாங்க. அப்புறம் வந்து எம்ஜிஆர் வந்து யாரையும் அனுப்பி பார்த்து வீடுங்க கட்டி கொடுத்தாங்க. அப்போ சின்ன சின்ன வீடுங்க கட்டி கொடுத்து அப்புறம் வந்து அந்த ஆஃபீஸில் வந்து சந்திரமோகன் சாருன்னு இருந்தார். அவர் வந்து நல்லா எங்களுக்கு செஞ்சார். வெள்ளைக்காரங்களாண்ட போயிட்டு துணிங்க எல்லாம் போயிடுச்சுல்ல, துணிங்க பாத்திரம் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அதை வச்சிங்கன்னா அப்படி பயன்படுத்தினோம். அந்த காற்று மழை வெள்ளத்துக்கு வீட்டு எதிர ஒரு குளம் ஒன்று இருக்குது, பார்த்துல காமிச்சிடலப்பா அவங்ககிட்ட. அந்த குளத்தில் நண்டு மீன் யாராவது வந்து அடங்கிட்டா போல், எங்கேருந்து வந்து அடங்கியிருக்காங்க? கடல்லேருந்து வந்து அடங்கிட்டு இருக்குது. அது பள்ளமாக இருக்கிற வேலைக்கு இவ்வளோ தண்ணி வரும். அதில் பள்ளமாக இருக்கிற வேலைக்கு வந்து எல்லாம் அடங்கிடுச்சு. அதில் அடங்கிட்டு அப்புறம் தண்ணி கொஞ்சம் 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 ஓடிடுற வேலைக்கு அந்த மைதானமெல்லாம் நிறைய நண்டு மீன் யாராவது பிடிச்சின்னு வந்து நல்லா குழம்புக்கு செய்வாங்க. அப்போ எங்கேயும் போய் விற்க முடியாது. செய்கிற வேலைக்கு அந்த குளத்தை வந்து எங்கள் அப்பா ஏலம் எடுத்தார். அப்போ எவ்வளோக்கு ஏலம் எடுத்தாருன்னா 800 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தார். ஏலம் எடுத்து பிடிச்சா நண்டும் மீனும் இறாவும் அப்படி கிடக்குது. ஒரு இறா இவ்வளோ கருப்பு இறா கோட்டரான்னு சொன்னேன். அந்த இறா நண்டு சைஸுங்க மறிக்குது. அப்புறம் அந்த கட்லா மீன் என்னென்னா மீனும் எல்லா மீனும் அது மாதிரி ஒரு 15 கோடிக்கு பிடிச்சிட்டாரு. 15 கூடைன்னா ஒரு மூங்கில் கூடை மாதிரி இருக்கும், மூங்கிலில் பின்னுவாங்க. பிடிச்சி ஐஸ் பண்ணிட்டார். ஐஸ் வாங்கிட்டு வந்து ஐஸ் பண்ணிட்டார். அப்போ வந்து அந்த குட்டி லாரிங்க வரைக்கும் பாருங்க, அது வர வச்சு ஏற்றியா மெட்ராஸுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. மெட்ராஸுக்கு அனுப்பிச்சி அப்போ எவ்வளோ அது அந்த 17,000 15,000 என்ன விற்று 1000 ரூபாய் ஒரு கூடை அது மாதிரி விற்றுட்டு. இப்போ ஆனால் அது 1 லட்சம் 1.5 லட்சம் போகும். அது மாதிரி அப்போது அது மாதிரிலாம் கஷ்டப்பட்டு இருந்து மறந்துப்பா. அக்கா நீங்கள் எறா தொழில் போகும்போது தானேக்கா, எறா தொழில் போகும்போது பயங்கரமாக பசி எடுக்கும்னு சொன்னீங்க. அப்போ டீச்சராவை பற்றி சொன்னீங்க, அது எப்படி சமைப்பீங்க அதை பற்றி சொல்லுங்கள். டீச்சரை சாப்பிடணுமா? இப்போ நீ இறா நிறைய இறா கிடச்சிச்சின்னா அந்த பொடி இறாலாம் நிறைய கிடைக்கும். அந்த பொடி இறா நிறைய கிடைக்கும். அப்போ எத்தனை வர சொல்ல வீட்டில் வந்து குழம்பு எதுவுமே செய்யாத போயிடுறோமா வெளியே. அந்த நேரத்துக்கு பசி எடுக்கும், கஞ்சி மட்டும்தான் வீட்டில் இருக்கும். சரி பதார்த்தத்துக்கு எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த இறா பிடிச்சின்னு வந்து கொட்டிட்டு இந்த பொடி இறா இருக்கும் அதை பொறுக்கி நல்லா அழைச்சிட்டு தண்ணியில் அடுப்பில் வச்சு உப்பு போட்டு நல்லா அது வறண்டா மாதிரி பண்ணிவிடுவோம். வறண்டா மாதிரி பண்ணிடுச்சுன்னா அந்த இறா வந்து சிகப்பு கலராக மாறிடும். அப்போ எடுத்துன்னு வந்து வச்சுக்கின்னு அந்த தலையெல்லாம் கிள்ளி போட்டுட்டு கஞ்சி வாத்துன்னு வந்து வச்சுக்கின்னு அந்த இறா கச்சிக்கின்னு கஞ்சி குடிப்போம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது அந்த உப்பு போட்டு செய்கிறதுனால டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழம்புல போட்டால் கூட அவ்வளோ டேஸ்ட்டு வராது. அது உப்பு போட்டு கறிவிட்டு பண்ணவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரிலாம் சாப்பிட்டுக்கிறோம் நாங்கள். இறாய்க்கு போடமானா மீன் நண்டுலாம் கிடைக்குதுல்ல, அந்த இடத்துல வெறும் பொறிக்கு போட்டு குச்சிப்பட்டி எடுத்துன்னு போகிறோம். கொளுத்துட்டு இந்த பரியில் மீன் பூச்சி போட்டோம்னா அந்த மீனை எடுத்து அதில் போடுவோம். போட்டு நெருப்பில் போட்டால் வெந்துடும். அது மேலே இருக்கிற சாம்பல்லாம் தள்ளிட்டு அந்த பச்சை மீன் நம்ம பார்க்கறதுக்கு பச்சை மீனுன்னு சொல்லுவோம். அது வந்து அந்த தீயில் வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அந்த மீன் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மீன் புட்டு சாப்பிடுவோம். அதுதான் எங்கன்னா வெளியே போயிட்டோம்னா இப்போ இறாய்க்கு காலையில் போயிட்டோம்னா சாயந்தரம் வெளியே வரேன்னா சாயந்தரம் வெளியே பசி எடுக்கும். இந்த மீனுக்குன்னு சுட்டு துண்ணுட்டோம்னா பசி எடுக்காது. நான் ஒன்றா தண்ணி குடிக்க முடியாது,
மீனெல்லாம் சுட்டு தூண்டோம்னா தண்ணி குடிக்க முடியாது, உப்பு தண்ணி தான் குடிக்க முடியும். அந்த உப்பு தண்ணி நம்மளால் குடிக்க முடியாது. அப்படின்னு யாரா பிடிக்கிறப்ப போனோம்னா ஒரு வாட்டி அலை வர சொல்ல ஒரு வாய் தண்ணி கூட போயிடும், வயிற்றுக்கு போயிடும் அந்த தண்ணி. அந்த தண்ணி போகிறப்போ நம்ம நெஞ்செல்லாம் அப்படி எரிசலாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இன்றைக்கி தண்ணி குடிக்கலையே, உப்பு தண்ணி குடிச்சிட்டோமான்ட்டு எரிசலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி மீன் இறா அதெல்லாம் வெளியே போயிட்டோம்னா சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்ம செஞ்சு சாப்பிட்றது விட சுட்ட இறா தீச்ச இறா நல்லா இருக்கும். அந்த இறா வந்து தீச்சிட்டு சாப்பிட்டோம்னாவே நல்லா இருக்கும். இன்னைக்கு பண்ணலாம்னு நினச்சோம், ஆனால் அன்பார்ச்சுனேட்லி பண்ண முடியல. மேபி அடுத்த இதில் வந்து நம்ம பண்ணவும் ட்ரை பண்ணலாம். இப்போ போறீங்களா, கை வைத்தியங்கள் வந்து நீங்கள் நிறைய வச்சுருக்கீங்களா? ஸோ இப்போ நிறைய இலையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் என்ன மாதிரியான கஷாயம் இல்லை என்ன வைத்தியம் பண்ணுவீங்க? நான் எடுத்துக்காட்டுவா எதுன்னு சொல்லுங்க. இது வந்து கற்பூரவள்ளி இலை. நம்மளுக்கு பெரியவங்களுக்கோ குழந்தைங்களுக்கோ சளி பிடிச்சிச்சேன்னா நம்ம பெரியவங்க வந்து இதை மென்னே சாப்பிட்டுடலாம். இந்த இலையை குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கசக்கிட்டு டம்ளரில் ஊற்றி ஒரு பாலாட அளவுக்கு வடிகட்டி ஊற்றலாம். குழந்தைங்களுக்கு சளி குறைஞ்சிடும் இந்த இலை. அதுக்கு தான் இந்த இலை. அது எடுமா, ஒன்று ஒன்றா எடு. இது பேர் வந்து கீழாநெல்லி. இது வந்து மஞ்சள் காமாலிக்கெல்லாம் நல்லது. இதை அரைச்சி தயிரில் போட்டு களி குடிச்சோம்னா உடம்புக்கு நல்லது. மஞ்சள் காமாலை எதுவுமே வயிறு வலி எதுவுமே வராது. பசி எடுக்காதவங்களுக்கு கூட இது சாப்பிட்டாங்கன்னா பசி எடுக்கும் நல்லா இந்த இலை. இதெல்லாம் வந்து வீட்டாண்டு இருக்கிற இலை தான். இது வந்து பெரண்டைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டுக்கிறீங்களா? பெரண்டை. இது வந்து நம்ம துவையல் மாதிரி பண்ணி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. சுகர் பிபி இருக்கிறவங்க சாப்பிட்டா இது ரொம்ப நல்லது. எப்படி துவையல் பண்ணேன்னா மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் புளி இதெல்லாம் வச்சு எண்ணெயிலே வதக்கிட்டு இந்த இதோட அரிசி துவையல் பண்ணி சாப்பிடணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம புதினா ஒருக்கா செய்கிறோம்ல அது மாதிரி செய்யணும். செஞ்சு சாப்பிட்ணும். இது நல்லது உடம்புக்கு. சுகர் பிபி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இது கசலாங்கண்ணி. இதுவும் அதே மாதிரி தான் செய்யணும். இதோட கொஞ்சம் புதினா சேர்க்கணும். புதினா சேர்ந்து துவையல் பண்ணோம்னா இது ஒரு கசப்பு மாதிரி தெரியும், இருந்தாலும் இது நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அது செடி எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்கல்ல, அதனால தான் முள்ளோடு எடுத்துன்னு வந்தேன். இது பேர் வந்து தூது வேலைன்னு சொல்லுவாங்க. இதுவும் சளிக்கு தான். நம்ம மாரில் சளி பிடிச்சிக்கின்னு இருமிங்க எடுப்பாங்க ரொம்ப முடியாதவங்க. எவ்வளோ மாத்திரை போட்டாலும் குறையாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இதை வந்து ரசமாக வச்சு கொடுக்கலாம், துவையலும் பண்ணி கொடுக்கலாம். சளி நம்ம பாத்ரூம் போகிற மூலியமா வந்துடும். சார் இதில் வந்து குழம்பு வச்சுட்டு கத்திரிக்காய் போட்டு சாப்பிடலாம். கத்திரிக்காய் கருவாடு இதெல்லாம் போட்டு குழம்பு வைக்கலாம். சும்மாவும் துவையலும் பண்ணி சாப்பிடலாம். கவுச்சி சாப்பிடாதுங்க வந்து கத்திரிக்காய் போட்டு சாப்பிடுவாங்க. இதில் அப்படி கவுச்சி சாப்பிட்றது ரசம் மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. கருவாடு போட்டு சாப்பிடுவாங்க. கருவாடு சிலர் கருவாடு போட்டு சாப்பிட்டாங்கன்னா இன்னும் நல்லது. இது அது சாப்பிடாதுங்க, கவுச்சி சாப்பிடாதுங்க, கத்திரிக்காய் போட்டு செய்வாங்க. இதில் நல்லா இருக்கும். இதுதான் இப்போதைக்கு மூலிகை மருந்து மாதிரி கஷாயம் போட்டு குச்சின்னு வரோம். நம்ம அந்த நாட்டு மருந்தை வச்சுக்கினே மாத்திரை மருந்து நிறைய சாப்பிட்றாங்க. இதை நம்ம சுற்றியே இருக்குது மருத்துவம். தெரியாதவங்க தான் ஹாஸ்பிட்டலு சலுவு மாத்திரை இதெல்லாம் சாப்பிட்றாங்க. இது வந்து முடக்கத்தான்னு சொல்லுவாங்க. எங்களை மாதிரி 52 50 60 வயசு இருக்கிறவங்களுக்கு காலுங்க வராது, கால் வலி முட்டு வலி அதெல்லாம் வரும். இதை அரைச்சி நம்ம துவையலும் பண்ணி சாப்பிட்லாம், காலுங்களுக்கும் பத்து போட்டுக்கலாம். போட்டோம்னா நல்லது. இந்த இலை முடக்கத்தான்னு சொல்லுவாங்க. இது இது இப்போதானப்பா சொன்னா கீழான இல்லையா ஒன்றா போட்டு. இது வந்து தெரியுங்களா, கேள்விப்பட்டிக்கிறீங்களா? கற்றாழைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்த தோலை நீக்கிட்டோம்னா அது உள்ளே வெள்ளையாக வரும். அதை நல்லா தண்ணி போட்டு அரைச்சிட்டு தயிரோடு சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணும். அரைச்சிட்டு ஒரு டம்ளர் குடித்தா இது மாதிரி இந்த எங்கள் தம்பி மாதிரி ஒரு பிள்ளைங்களுக்கு நல்லது ரொம்ப. ஏன்னா வெளியே வண்டியில் போதுங்க வருதுங்க, ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு. ஏன்னா சூடாகிடுதுல வண்டியில் போனால் வந்தால் வெளியே, அதுங்களுக்கெல்லாம் நல்லது, அறியாத பசங்களுக்கெல்லாம். ஏன்னா எங்கள் அக்கா பையன் ஒருத்த மலேசியாவில் இருக்கிறான், அவன் வந்தானா என்னை செஞ்சு கொடுமானுவான்.
எதுக்குப்பாண்ணா எனக்கு அம்மா எனக்கு சூடாயிடுச்சு, நான் வெளியே போயிட்டு பிளைன்லலாம் வந்தேன், என்னால் முடியலம்மா உடம்புன்னுமா. அதே மாதிரி எடுத்து நான் அவனுக்கு செஞ்சு ஒரு டம்ளர் ஊற்றி கொடுப்பேன். நான் அதை அரைச்சிட்டு போது பார்த்தோன்னா எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது, ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீ மட்டும் எப்படிடா குடிக்கிறனா, எனக்கு பிடிக்குமா அப்படின்மா. இதே ஆம்பளை பசங்க இருக்கிறவங்க வீட்டில் நல்லா கொடுக்கலாம், நல்லது. அதே மாதிரி வந்து மலை வேப்பலை எடுப்பா. இது வந்து மலை வேம்புன்னு சொல்லுவாங்க. இந்த பாப்பா மாதிரி இருக்கிற பசங்களுக்கு மாதம் டேட்டு வருது இல்லை, வயிறு வலின்னு துடிப்பாங்க பாதி பேர், மாத்திரை வாங்கி போட்டுப்பாங்க. எங்கள் கிராமத்துங்களெல்லாம் நாங்கள் மாத்திரைலாம் வாங்கி போட மாட்டோம். இதையே அரைச்சி ஒரு உண்டை போட்டு தண்ணி ஊற்றி விட்ருவோம். கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிச்சிங்களா வயிறு வலி விட்டுடும் இந்த இலை. அதே மாதிரி இந்த மலை வேம்பு, கொய்யா இலை, பப்பாளி, இந்த 3 இலையும் மிளகு, சீரகம், இஞ்சி போட்டு கஷாயம் போட்டு குடிச்சோம்னா நம்மளுக்கு ஜுரம், சளி, இரும்பல் எதுவுமே வராது. இந்த கொரோனா காலத்தில் எங்கள் பசங்களுக்கு நான் இதான் போட்டு போட்டு ஒரு நாளைக்கு கொடுப்பேன். ஏன்னா கொரோனா நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அப்பாவும் எங்கே சரியாக வேலைக்கு போக மாட்டார், நானும் உங்களுக்கு இதுக்கு தெரிய முடியாது, குடிங்கன்ட்டு நான் அவங்கள கம்பல் பண்ணி குடிக்க வைப்பேன். குடிச்சிட்டு என் பசங்களுக்கு எந்த நோயும் வரல, நல்லா இருக்கிறாங்க ஆரோக்கியமாக. சொன்னோம் இது வந்து குப்பாமணின்னு சொல்லுவாங்க. இது குழந்தைங்களுக்கு தான், சின்ன குழந்தைங்களுக்கு. இத்தனை கசக்கி சாறு எடுத்துகிட்டு நம்ம கேஸ் பற்ற வைக்கிறோம்ல, அதில் நம்ம கரண்டி எடுத்து அந்த கேஸில் வைக்கணும். நல்லா ஹீட் ஆயிடுச்சுன்னா அந்த கிளாஸில் இந்த சாறு விட்டு இருக்கிறோம் பாருங்க, அதில் விட்டோம்னா அப்படியே ஒரு மாதிரியாக தண்ணியாக வந்துடும். அதை வடிகட்டி ஒரு பாலாடையெல்லாம் ஊற்றக்கூடாது, சும்மா ஒரு அரை பாலாடை குழந்தைங்களுக்கு ஊற்றணுமானா குழந்தைங்களுக்கு கக்கூஸ் மூலிமா சளி வந்துடும். இது மாதிரி செய்யலாம். இது வந்து தெராக்கரைன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க வந்து நாக்கு பூச்சியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படும். சூத்து நோண்டுதுமா பூச்சி, எங்கள் பேத்தி கூட என்ன பண்ணா, ஆயா சூத்தில் என்ன பூச்சி அடி பார்க்குது, பாம்பு வந்து ஆயான்னு வாங்க. நான் என்ன பண்ணுவேன், மறுநாள் காலையில் இதை பறிச்சின்னு வந்து அரைச்சிட்டு உண்டியாக போட்டால் அதுங்க குடிக்காதுங்க, பாலாயில் ஊற்றி கால் மேலே கழட்டி ஊற்றி விட்டுருவேன். மறுநாள் காலையில் கவுஸ் போவாங்க, உரம் பூச்சிங்களாம் மேயும் அதில். அது மாதிரி இதை குழந்தை கொடுக்கலாம். நம்மளை சுற்றியே இருக்குது நாட்டு மருந்து, நம்ம அதை செய்யாத வீணாக பணத்தை கொட்டி கொடுத்து டாக்டராண்ட மாத்திரையை மருந்து வாங்கி சாப்பிட்றோம். இது தவிர என்னென்ன பழங்கள் நமக்கு அங்கே கிடைக்கும் நம்ம ஊர் பக்கத்தில்? பெரும்பாலையான்னு ஒரு காடு இருக்குது. அந்த காடுக்கு வந்து நாங்கள்லாம் ஆடு ஓட்டிக்கின்னு போவோம். ஆடு ஓட்டிக்கின்னு போய் விட்டுட்டு காலையில் தண்ணி மட்டும்தான் எடுத்துன்னு போவோம், சாப்பாடெலாம் இருக்காது. காட்டு கலாகான்னு ஒரு பழம் இருக்கும், தரமாங்கான்னு ஒரு பழம் இருக்கும், சூரப்பழம்னு ஒரு பழம் இருக்கும், காரக்கான்னு ஒரு பழம் இருக்கும். இதெல்லாம் பறித்து சாப்பிட்டுக்கினே, உண்ணி பழம்னு இருக்கும், அதெல்லாம் பறித்து சாப்பிட்டுக்கினே இருந்துட்டு சாயந்தரம் 5 மணிக்கு ஆடு ஓட்டிக்கின்னு வீட்டுக்கு வருவோம். அதெல்லாம் ஒரு நாள். இப்போ வந்து அந்த காடை கொஞ்சம் அழிச்சிட்டு எறா பாண்டு வச்சு எறா வளர்க்குறாங்க. அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது அந்த செடி. காட்டுக்கலாக்காய், தரமாங்காய், காரக்காய், சூரப்பழம் அதெல்லாம் இருக்குது. அது எங்கள் தானத்துக்கும் தெரியும். அவங்களாம் மாடெல்லாம் ஓட்டின்னு போவாங்க, சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க. தானக்கா, நீங்கள் ஆடு மாடு வளர்த்த கதையை சொல்கிறீங்களா? எங்கள் வீட்டில் மாடு தான் இருக்குது சார். ஒரே ஒரு மாடு தான் ஓட்டின்னு வந்தோம். அந்த மாடு ஓட்டின்னு வந்து ரொம்ப சின்ன மாடு தான் அது. அந்த மாடு ஓட்டின்னு வந்து வளர்த்து 17 கன்று போச்சு. தேவி மேடத்துக்கு தெரியும். அது கன்றுக்குட்டி போடுறப்பெல்லாம் அந்த அம்மா வந்து ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து காட்டுவாங்க. ஒரே மாடு தான் வாங்கினேன். அந்த ஒரு மாடு 17 கன்று போச்சு. 17 கன்று போட்டு அந்த மாடு நிறைய பயிர் ஆயிடுச்சு. அது வயிற்றில் போடுற வரைக்கும் நிறைய மாடு பயிர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மாடு லாஸ்ட்டாக 18வது கன்று சனியாக இருந்தது. அது இருக்கிறப்ப என்ன செஞ்சு, அதால் வயசாயிட்டு அதால் எழுந்து மேய முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, அப்படி படுத்துக்கினே இருக்கும். தண்ணி வச்சா குடிக்கும், அந்த தண்ணி வந்து ஜீரணிக்காது. அது வயிற்றில் இருக்கிற குட்டி வந்து அசைவாது, அப்படியே படுத்துக்கின்னு இருக்கும். அந்த குட்டி படுத்துக்கினே இருந்ததுன்னா செஞ்சு ஒரு வாரத்து வெளியே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த குட்டி என்ன செஞ்சு திமிரிக்க முடியாமல் வயிற்றில் இறந்துச்சு.
இறந்துட்டு மாடும் இறந்துச்சு, அந்த கன்றுக்குட்டியும் இறந்துச்சு. அப்போ இந்த மாடு எடுத்துன்னு போய் சும்மாவே போட்டு வந்துடணும். எங்கள் கஷ்டத்துக்கெல்லாம் எங்கள் பொண்ணை கொடுத்தோம். அந்த மாடு விற்று தான் கல்யாணம் பண்ணேன். எங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ண அந்த மாடு விற்று தான் கல்யாணம் பண்ணேன். இப்போ 20 மாடு எங்கள் வீட்டாண்டு இருக்குது. அதால் பயிர் ஆகின மாடு தான். சொத்து சோகம் எதுவுமே கிடையாது எங்களுக்கு. விவசாய நிலம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு புறம்போக்கு நிலத்துல தான் வீடு கட்டி வச்சுருந்தோம். இன்றைக்கி அந்த ஆட்டு மாட்டால் நல்லா கொஞ்சம் வசதியாக இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப இந்த மாடு எடுத்துன்னு போய் நம்ம வீணாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டை நல்லா கழுவி குங்குமஞ்சள் வச்சு மாலை வாங்கிக்கின்னு வந்து போட்டு அது பெதைக்கிறப்போ இவ்வளோ பள்ளம் தோண்டி அந்த மாடு எடுத்துன்னு போய் பெச்சிட்டு அந்த தலைமோட்டில் 500 காசு வச்சோம். அதுக்கு அங்கே இருக்கிறவங்க கேட்டாங்க, நீ ஏமா 500 எடுத்துன்னு போய் வைக்கிறிய, அந்த மண்ணில் தானே போயிட்டு போகுதுன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி 500 எத்தனையோ 500 அது சம்பாரித்து குத்துக்குது, இந்த 500 என்ன போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடு போட்டு அந்த மாடு பெச்சிட்டு வந்து அது வயிற்றில் போட்ட கன்றுக்குட்டிங்க இருந்தது. அது வச்சு பயிராக்கி இப்போ ஒரு ஆளாக இருக்கிறோம். ஒரு ஆடு வாங்கினேன். அந்த ஆடு 800 கொடுத்து வாங்கினேன். இதை போய் 800 கொடுத்து வாங்கினியே, இவ்வளோண்டு ஆடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன், இவ்வளோண்டு ஆடாக இருந்தால் கூட இருக்கட்டும், அது எவ்வளோ நாளைக்கு நம்மளாண்ட பயன்படுத்துது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது ஓட்டிக்கின்னு வந்த ஒன்றுவே 2 குட்டி போச்சு. ஃபஸ்ட்டே 2 குட்டி போச்சு. அதுக்கப்புறம் 2வது ஈத்து போட சொல்ல 3 குட்டி போச்சு. அப்படியே அது போட்டு ஒரு 30 ஆடுக்கு பயிர் ஆயிடுச்சு. நான் எங்கேயும் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். தேவி அம்மாவுக்கு தெரியும், ஆடு தான் ஓட்டிக்கின்னு போவேன். எங்கள் வீட்டுக்காரர் எங்கன்னா வேலைக்கு போயிட்டாருன்னா ஆடும் மாடும் ஒன்றா ஓட்டின்னு போவேன். வேறு வேலை தெரியாது, நடுவுக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. இந்த ஆடு மாடு மேய்ச்சா தான் எங்களுக்கு. அந்த ஆட்டை மாட்டு மேய்ச்சின்னு வந்தேன்னா அது வர வழியில் என்ன செய்வாங்க, அந்த ஆட்டை எண்ணுவாங்க. ஒரே மாதிரியாக இருக்கும் அந்த ஆடு. இவ்வளோ ஆடும் இவங்க வீட்டு ஆடா, ஒரே மாதிரியா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஆட்டெல்லாம் ஓட்டின்னு வந்து மேய்ச்சி கட்டிட்டு போனேன்னா ஒரு 3 நாளைக்கு நல்லாயிருக்கும். 4வது அன்னைக்கு கட்டடியிலே செத்துரும் ஒரு ஆடு. நான் கேட்டால் கண்ணடி பட்டுச்சு, அதனால் அது இறந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சொல்கிறவங்க சொல்லி மாறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டு மாட்டை வளர்த்து அப்படியே பயிராக்கினேன். சுத்தமாக என்ன செஞ்சு யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரில, அந்த ஆடு எல்லாமே இறந்துச்சு. ஒரே ஒரு ஆடு மட்டும்தான் நின்றுச்சு. அது இப்போ மாடு 20 மாடுக்குது. அந்த மாடு போடுற கண்ணுக்குட்டிங்களை வச்சு நாங்கள் விற்று சாப்பாட்டுக்கு பார்த்துப்போம், கல்யாணம் பண்ணுவோம், எல்லாமே செய்வோம். அதுதான் இப்போ எங்களுக்கு ஒரு சொத்து மாதிரி இருக்குது. 2000 கொடுத்து வாங்கினோம் அந்த மாடு. இன்றைக்கி 2 கோடிக்கு இதுவும் ஆயிடுச்சு அந்த மாடு. அவ்வளோலாம் பயன்படுத்திக்கிறோம் நாங்கள் ஆடு மாடு வளர்த்து. மற்றவங்களுக்கு இருக்க கேள்விகளை வந்து நம்ம கேட்கலாம். ஏன்னா நானே கேட்டு போர் அடிக்கும், அதே கேள்வி தான் கேட்டுட்டு இருப்பேன். வேற யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா இவங்ககிட்ட கேட்கறதுக்கு? ரொம்ப நன்றி. நீங்கள் 2 பேரும் சொன்ன எல்லா விஷயங்களும் ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னீங்க. இப்போ அடுத்த ஜெனரேஷன் இவங்களோட பசங்க அவங்களும் இந்த எறா பிடிக்கிற வேலைக்கு போகிறாங்களா? எறா பிடிக்க போகலம்மா, வேலைங்களுக்கு போகிறாங்க. ஸோ இப்போ எங்களுக்கு தான் எறா பிடிக்க தெரியும். எங்கள் வயிற்றில் பிறக்கிறவங்களுக்கு அந்த எறா பிடிக்க தெரியாது. அவங்க படித்ததுனால வந்து எங்களுக்கு அந்த சேத்துல கை வச்சா கூசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எறாய்க்கெல்லாம் போக மாட்டாங்க. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், அவங்க 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. அந்த எறா பிடிக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அன்றைக்கி சார் வந்தார், இவ்வளோ சேரு சார் என்னை கூட இறங்கி வந்தார் ஆற்றுல. சரியான ஜுரம் எனக்கு. அந்த ஜுரத்துலேயே என்னை இட்டுன்னு போயிட்டு இவ்வளோ தண்ணியில் எறா பிடிச்சி காட்டுன்னாரு. எறா பிடிச்சி காட்டினேன். போட்டோ எடுக்கணும், வீட்டாண்ட வாங்க அவனுக்கு காட்டுமா அப்படின்னு போனாங்க. சரி சரி. அப்போ சாரே ஊழ்ந்துட்டார் அந்த பள்ளத்தில். அப்போ அந்த மீன் பறித்த பள்ளத்துலேயே அவர் ஊழ்ந்துட்டார். அப்போ தான் சொன்னார், உங்களுக்கு எப்படி கரெக்டாக அந்த வழி தெரிஞ்சு வரீங்க, எனக்கு வழி தெரியாமல் நான் சேத்துல விட்டுனேன் காலை அப்படின்னு கேட்டார். வேற கொஸ்டின்ஸ்?
எல்லாருமே பழவேற்காடுல வந்திருக்கேன்னு சொல்றீங்க. ஆமாம் சார். 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயங்களுக்கும் இன்னைக்கு இருக்க விஷயங்களுக்கும் உங்களை மேம்படுத்துறதுக்கு உங்கள் வளர்ச்சிகளில் எது உங்களுக்கு ஊண்டுகோலாக இருந்துச்சு? சார் அதுக்கு முன்னே வந்து நாங்கள் விவரம் தெரியாமல் இருந்தோம், எதுவுமே தெரியாமல் இருந்தோம். இப்போ இந்த குழுவில் சேர்ந்த பேர் 4 இடம் போனோம், 4 இது தெரிஞ்சுக்கணும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும், மனசாலன்னு எல்லாமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இப்போ தான் சார் தெரியுது. அதுக்கு முன்னே எப்படி ஊமை மாதிரி இருந்தோமோ அது மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ 4 பேரை கூட பேசி 4 பேரை கூட பழகணும், அவங்கெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வைப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த உணர்ச்சியே எங்களுக்கு வருது. உங்களுக்கு உத்வேகப்படுத்தி உங்களையும் தட்டி கொடுத்து உங்களை இந்த அளவுக்கு பேச வச்சிருக்கிறது உங்களுடைய தேவி அம்மா. எங்கள் தேவி அம்மாவும் எங்கள் நீராசா சாரும் தான் எங்களை இந்த அளவுக்கு குழுவில் போனால் கூட இது மாதிரி வந்து ஒரு கூட்டம் போடுவாங்க. அந்த கூட்டத்தில் கூட தேவி அம்மா முன்னாடி உட்கார வச்சு நீ பேசு அப்படின்வாங்க. எனக்கு நான் பேச மாட்டேன் தேவி அப்படின்னு சொல்லிடுவேன். அவங்களே கேளுங்க, பேசவே மாட்டேன். இது வரைக்கும் 32 வருஷம் ஆகுது நான் குழுவில் சேர்ந்து. இது மாதிரி பேசின நாளே கிடையாது. நான் எங்கேயுமே போக மாட்டேன். இன்றைக்கி தான் அந்த அம்மாவால் வந்து நான் இன்றைக்கி பேசுகிறேன். அங்கே ஒரு கொஸ்டின் சார். அம்மா ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் இங்கே வந்து எங்கள் எல்லாருக்கிட்டையும் இதெல்லாம் இந்த கதையெல்லாம் சொல்கிறது. லேடிஸ் ஜென்ட்ஸ் 2 பேருமே யாரா பிடிப்பீங்களா, இல்லை அது எப்படி இது எதுவும் மாறி இருக்கா வருஷ காலமா, இல்லாட்டி அவருக்கு வேலைக்கும் போக தெரியாது, யாராவும் பிடிக்க தெரியாதும்மா. கொளுத்து வேலைக்கு தான் போவார். நான் சொல்கிறேன் மேடம், போவார். நான் மட்டும் தான் யாரா பிடிக்க போவேன். அவருக்கு அந்த ஆற்றுல என்னான்னே தெரியாது. இல்லை யாராவெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. வலைன்னு ஒரு வலை இருக்கு, வலை போடுவாங்க. அந்த வலை எடுத்துக்கின்னு போயிட்டு அதுக்கு தீனி போடுவாங்க, தவிடு எடுத்துன்னு போயிட்டு களிமண்ணில் பிடிச்சி தவிடில் கலந்து போட்டுருவாங்க. போட்டால் அந்த தீனி சாப்பிட்றதுக்கு அந்த இறா வரும். அப்போ இந்த கொண்டை வலை போட்டு இறா பிடிப்பாங்க. பிடிச்சாங்கன்னா அந்த வலை வெளிச்சின்னு வந்து கீழே போட சொல்ல இறா அவங்க இருக்கும். அந்த இறா அவங்க பொறுக்கி போடுவாங்க. அது மாதிரி வந்து நிறைய பேர் வச்சுங்கிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த வலை வெளிக்கு தெரியாது. ஆமாம், நாங்கள் மட்டும்தான் பறி கட்டின்னு போய் தான் இறா பிடிச்சின்னு வருவோம். அந்த வலை போட தெரியாது. பிடிக்கிறவங்க தெரிஞ்சவங்க வந்து அந்த விசிறு வலை வாங்கி போடுவாங்க. நம்மளுக்கு அந்த வலை தெரியாது. அந்த வலையிலே கூட மீன் வரும், நண்டு வரும், இறா வரும். சார் அன்றைக்கி பார்த்தாரு, அந்த வலை போட்டு வெளிச்சி எடுத்துன்னு வந்து கொட்டுறப்போ சார் பார்த்தாரு. அதில் அந்த சின்ன சின்ன இறா, பெரிய இறா, இந்த ஜிலேபி மீன், அலாத்தி மீன், துள்ளு மீன் சொல்லுவாங்க, இந்த மீனெல்லாம் அதில் இருக்கும் அந்த வலையில். அதில் வந்து பெருசாக இருந்தால் எடுத்துன்னு வரலாம், சின்னதாக இருந்துச்சுன்னா அந்த மீன் பொறுக்கி கூட நம்ம கையில் கிடைக்கிறப்போ பொறுக்கி தண்ணியில் போட்டு வந்துடுவோம். சரி, அது இன்னொரு நாளைக்கு வளர்ந்தால் நம்மளுக்கு இன்னொரு நாளைக்கு பிடிச்சிக்கலாம். அது மாதிரி கொண்ட வலைலாம் தெரியாது, வலை வெளிக்கவே என்னான்னு தெரியாது. கல் வச்சு கட்ட சொல்கிறேன், அதை எவ்வளோ நாள் கட்டுவார், இதெல்லாம் தெரியாது. நீங்கள் இன்றைக்கி வந்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர இந்த மாதிரி பேசுகிறே சொல்கிறீங்க. அது ஆக்சுவலாக நம்மளுக்கு தான் லாஸ். இதில் நீங்கள் நிறைய வாட்டி பேசியிருக்கணும், நிறைய வாட்டி பேசணும். இந்த மாதிரி மேடையில் நிறைய பேருக்கு நிறைய கற்றுப்பாங்க. இது ஒரு கேள்வி, இப்போது நீங்கள் வருஷம் பூரா இந்த மாதிரி பண்ணுவீங்களா, இல்லைன்னா இதுக்கு ஒரு சீசன் மாதிரி இருக்கா? வருஷம் பூரா இது யாராவது பிடிக்க முடியுமா? வருஷம் ஃபுல்லாக மழை நாளில் தான் சார் ரொம்ப கிடைக்கும். மழை நாளில் தான் ரொம்ப கிடைக்கும், வெயில் நாளில் கம்மியாக கிடைக்கும். விவசாயம் வச்சுடுவாங்க சார். இப்போ விவசாயம் வச்சு அந்த விவசாயத்துக்கு போயிடுவோம். 6 மாதம் அந்த விவசாயத்தில் இருப்போம். அதுக்கு அப்புறம் சும்மா இருக்கிறப்ப அந்த அறுவடையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் அப்போ தான் அந்த இறாய்க்கு போவோம். விவசாயமும் செய்வோம், 6 நாள் கலைக்கு போவோம். இப்போ 2 மணிக்கு விட்டுருவாங்க. கலைக்கு வந்துச்சு 2 மணிக்கு விட்டுட்டா வீட்டில் போய் சும்மா தானே இருக்கணும். அப்போ கூட போவாங்க. அப்படின்ட்டு இந்த பறி எடுத்துன்னு போய் அங்கே வச்சுடுவோம், கைனியாண்டியே வச்சுட்டு களை முடிச்சுட்டு போய் யாராவது தேய்க்கின்னு வருவோம். நிறையா ஆப்டா மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு போவோம், கொஞ்சமாக ஆப்டா வீட்டுக்கு வச்சுப்போம். அப்படி தான். ஆனால் அப்போ அந்த நாளில் இருந்த மாதிரி யாரா மீன் இதெல்லாம் இப்போ கிடையாது. ஏன்னா பக்கத்தில் கம்பெனிங்களை ஆரம்பிச்சுட்டு இந்த கெட்ட தண்ணியெல்லாம் எடுத்து விட்டு நிறைய யாரா மீன் இந்த புதுநகரில் வந்து ஈடேஸ்ன்னு ஒன்று போட்டுக்கிறாங்க, தண்ணி இருக்குது. அந்த இடத்துல வந்து தண்ணி திறந்து விட்டுருவாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த தண்ணி திறந்து விடுவாங்க. அந்த தண்ணி வர அப்போன்னா சரின்னா நம்ம பச்சை கலராக இருக்கும் அந்த தண்ணி, சூடாக வரும். அப்படியே இப்போ அங்கே எண்ணூரில் திறந்து விட்றாங்கன்னா அந்த தண்ணி வர வழியில் வந்து அந்த சூடாகப்பட்டது மீன், இறா எல்லாமே இறந்துரும். இறந்துரும். நம்ம அந்த காற்றுல வர அப்போ எல்லாமே வந்து நம்ம பக்கம் ஒதுங்கிடும்.
அது தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்க, மீன் ஒதுங்கிச்சேன்னு சொல்லிட்டு பிடிச்சின்னு வந்து உப்பு போடுவாங்க, விற்பாங்க. தெரியாதவங்க என்ன செய்வாங்க, தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்கன்னா அந்த மீன் ஃபுல்லாக அப்படியே அந்த ஆற்றுல செத்து போய் கப்படிக்கும் தண்ணி. அது 1 வாரம் 2 வாரமானா கூட எறா பிடிக்க போக முடியாது, எதுவுமே கிடைக்காது. அந்த தண்ணி மாறுற வெளியும் நம்ம ஆற்றுக்கு போகவே மாட்டோம். அந்த தண்ணி வர அப்போ பச்சை கலராக மாறிடும். நம்ம அந்த நேரத்தில் வந்து எறா பிடிக்க போனோம்னா அந்த தண்ணியாக பட்டுது நம்ம உடம்பு ஃபுல்லாக அரிப்பு வந்துடும், பூச்சிக்கடி மாதிரி. அதனால போக மாட்டாங்க. அந்த தண்ணி வந்தால் ரொம்ப சேதமாக ஆகிடும், மீனுக்கு இறாக்கி எல்லாத்துக்குமே சேதமாக ஆகிடும். ஃபோன் வந்துச்சு பாரு. இப்போ இந்த மார்க்கெட்டுக்கு வந்து நீங்களே எடுத்துட்டு போவீங்களா இல்லை யாராவது வந்து வாங்க? நாங்களே தான் எடுத்துன்னு போவோம் மேடம். எடுத்துன்னு போய் மார்க்கெட்டில் ஏலம் விடுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்தோம்னா அவங்க விற்று காசு கொடுப்பாங்க. அவங்க விற்க சொல்லியோ அவங்க கொஞ்சம் யாராவது அப்படி தள்ளிக்கின்னு அவங்க எடுத்துக்கணும், அதை விற்று அவங்க எடுத்துப்பாங்க. அப்படி தான். இப்போ உங்க பசங்க எல்லாம் இதுல வரதில்லைன்னா இப்போ இந்த பசங்க future ல என்ன? எப்படி போகும் இந்த எறா பிடிக்கிற இது தொழில்? பசங்கள்லாம் இப்போ படிச்சுட்டு அவங்கவுங்க மேரேஜ் ஆகி வேலைங்களுக்கு போயிட்டு அவங்கவுங்க இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை வச்சு எங்கள் குடும்பத்தை நாங்கள் அப்படி இது பண்ணின்னு இருக்கிறோம். இப்போ எனக்கு 3 பசங்க, 3 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. பொண்ணு நம்ம ஊர்லேயே வச்சுருக்க முடியுமா? வேறு இடத்துல கட்டி கொடுத்துட்டோம். அங்கெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் அனுப்புவார் எறாவுக்கெல்லாம். என் பொண்டாட்டி எறாவுக்கெல்லாம் போகக்கூடாது, வீட்டில் தான் இருக்கணும்னு வர. அப்போ நாங்கள் வரோம், எங்கள் வீட்டுக்கார் யாராவது தான் போனோம், நீங்கள் எங்களுக்கு எந்த தொழிலும் தெரியாதுன்ட்டு எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க, போகிறோம். அப்படி தான். எனக்கு ஒரு கேள்வி. ரொம்ப நன்றி ஷக்கீல் அக்கா தான் நமக்கா. ஸோ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நீங்கள் எல்லாம் ஒன்றா போய் தான் எறா பிடிப்பீங்க அப்படின்னு. ஆமாம் மேடம். ஸோ எல்லா லேடிஸும் ஒன்றா போனீங்க அப்படின்னா அது எறா பிடிக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, பிடிச்சி முடிச்சப்புறம் ரிசோர்ஸ் ஷேரிங், somebody can help me with the தமிழ், எப்படி அதை உங்களுக்குள்ள பிரித்து யார் எவ்வளோ விற்பீங்க, யார் எவ்வளோ பிடிச்சிருக்கீங்கன்னு எப்படி நீங்கள் முடிவு பண்ணுவீங்க? எற பிடிச்சி அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க. அவங்கவுங்க பிடிச்சி பார்ப்பாங்க, சொல்லலாம் பிடிச்சிக்கிறாங்களே. மற்றவங்களுக்கு கம்மியாக இருக்குதே, இவங்களுக்கு இவ்வளோ இருக்குதே. இப்போ நான் எடுத்துன்னு போய் கொட்டினேன்னா நிறைய இருக்கும். இப்போ நீ பிடிச்சேன்னா கம்மியாக இருக்கும். அவளுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ எறா கச்சிச்சு, எனக்கு மட்டும் ஏன் கொஞ்சோண்டு கச்சிச்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அப்பத்திலேருந்து அவங்களுக்கு பழக்கம். ஸோ நீங்கள் ஒன்றா பிடிச்சாலும் யார்கிட்ட எவ்வளோ எறா வருது அப்படின்றது சொல்ல மாட்டாங்க. ஓகே. ஒரே இடத்துல தான் பிடிப்போம், ஆனால் சொல்ல மாட்டாங்க. இந்த உட்காந்து நில்ல இது மாதிரி உட்காந்து பிடிப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. அண்ணா இறவை எடுத்துன்னு வந்து அது மாதிரி கொட்ட மாட்டாங்க. வீட்டில் தான் எடுத்துன்னு போயிட்டு கொட்டி பொறுக்கி எடுத்துன்னு போவாங்க. இப்போ வெளியெல்லாம் கொட்ட மாட்டாங்க, கண்ணு வச்சுடுவாங்கன்ட்டு கொட்ட மாட்டாங்க. எனக்கு 2 கேள்வி இருக்கு. இல்ல மத்த ஓகே. ஒர்க் ஆகல. தானே யூஸ்வலாக பிடிப்பார் நம்ம. நம்ம என்னோட புரிதல், என்னோட லிமிட்டட் புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். இது ஒரு அன்யூஷுவல். பழவேற்காடுல மட்டும்தான் யாராவது தடவி பிடிப்பாங்களா இல்ல மத்த இடங்கள்லயும் இந்த மாதிரி பிடிப்பாங்களா ஆத்துல கேக்குறேன். பழவேற்காடு பக்கத்துல இருக்க சுத்துப்பாட்டு ஊர் ஃபுல்லாவே அப்படிதான். காட்டு ஊர் பழவேற்காடை தாண்டின இடங்கள்ல கேக்குறாங்க, பேக் வாட்டர்ல. இருக்கிறாங்களே அண்ணாண்ட சைடில் இருக்கிறவங்களும். அந்த கரிமானங்கள்னு ஒரு ஊர், அவங்களும் அதே தொழில் தான். இடம்னியும் அதே தான். கல்லுக்காடை மேடு, குளத்து மேடு, இவங்கெல்லாம் நிறைய வந்து நம்ம பக்கத்துல தான் நிறைய பேர் பிடிப்பாங்க. இப்போ எங்க இருக்கிறவங்களும் சுத்துப்பட்டை இதில் கிட்ட கை எல்லாம் நம்ம பக்கம் தான் யாராவுக்கே வருவாங்க, நம்ம பஞ்சாயத்தில். மற்ற இடங்களில் எங்கெல்லாம் பேக் வாட்டர் இருக்கோ அங்கே வந்து மக்கள் வந்து பிடிக்கிறாங்க. 2 கேள்வி. என்னை பொறுத்தவரையும் தண்ணி வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலராக க்ளீனாக இருந்தால் எனக்கு பிடிக்கும். உங்களை பொறுத்தவரையும் ஒரு ஆறுனா என்ன கலரில் இருக்கணும்? ஒரு கலங்களாக இருக்கும். சேரு நம்ம கலக்கினா எப்படி இருக்கான் அது மாதிரி இருந்தால் தான் இங்கே எறா மீன் இருக்குது என்று ஒரு நம்பிக்கை. அப்போ இறங்கணுமானா கிடைக்கும். தண்ணி கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நம்ம சும்மா தான் போனோம் அப்படின்ட்டு சும்மா கொஞ்ச நேரம் டேய் பார்த்துட்டா வீட்டுக்கு போக வேண்டியதான்.
அதே மாதிரி கலங்களாக இருந்துச்சுன்னா மழை பெஞ்சா ஓடுது பாரு தண்ணி, ஒரு சேறு கலங்கினா அது மாதிரி இருக்கும். இறா மீன் ஏதாவது இருந்துச்சுன்னா அது மாதிரி இருந்து இறங்கணுமானா இறா நிறைய இறா கிடைக்கும். இன்னைக்கு நிறைய சாப்பிடும், தண்ணி தண்ணி வந்து நம்ம கை வச்சா தெரியும் கலக்கமாக. சார். அப்படியே இப்போ நம்ம கலங்கெல்லாம் இருந்துச்சுன்னா தண்ணி கை வச்சோம்னா தெரியாது. இப்போ தண்ணி தெளிவாக இருக்குதுன்னா நம்ம கை வச்சா அப்படியே தெரியும் நம்ம தேவறது. அப்படியே தெரியும். கடைசி கேள்வி 2 பேருமே சொல்லுங்க. உங்களை வந்து கேட்கும் போது நீங்க வந்து எங்களுக்கு வந்து சொல்லி தர போறீங்க, நீங்க தான் எங்களுக்கு டீச்சரு அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிட்டு வந்தோம். இப்போ நீங்க பேசுனதுல இருந்து உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது, என்ன தோணுச்சு நீங்க வந்து பேசின அனுபவம்? பேசணும் ரொம்ப கொஞ்சம் நடுக்கில் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்த பிறகு எல்லாம் நம்ம மக்கள், நம்ம குடும்பம், நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரி நினச்சி சந்தோஷமா பேச பேச ரொம்ப தைரியமா இருக்குது. இன்னும் பேசணும், இன்னும் இவங்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லணுன்ட்டு ரொம்ப தைரியமா இருக்குது. பேசணும், இன்னும் பேசணும் அப்படின்ட்டு ரொம்ப பயந்துக்கின்னு தான் வந்தேன் நானே. நாங்கள் வந்து உட்கார சொல்லுவேன், ஒரு நடுக்கெல்லாம் இருந்துச்சு. ஐயோ இவ்வளோ பேர் முன்னாடி நம்ம பேசுனதே இல்லையே, இப்போ பேச வைக்கிறாங்களே, நம்ம எப்படி பேச போகிறோம் எப்படின்ட்டு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. பேச பேச நம்பிக்கைனால எனக்கு ரொம்ப பேசணும் போல இருக்குது. எங்களை பேச வச்ச தேவி மேடத்துக்கும் என் கூட பிறந்த தம்பி மாதிரி இருக்கிற பிரசாந்த் சாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். கடைசி இது என்னோட ரெக்வஸ்ட். விழா ஏற்கனவே வந்து பழையற்காட்டில் நம்ம பண்ணியிருக்கோம், காட்டுப்பள்ளியில் நம்ம வந்து அங்கே உட்காந்து சாப்பிட்டு வந்து இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி விழா 1 கருங்காலி பக்கத்தில் இவங்களோட நம்ம இயர்லி மார்னிங் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேயே எறா பிடிச்சிட்டு சாப்பிட முடியுமா அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட். ஏன்னா எப்போ போனாலும் தம்பி ஒரு சொல்லிட்டு வந்து நான் எறா பிடிச்சி வச்சிருப்பேன்ல, அவங்க பேசுறதுலாம் இதோ இந்த இடத்துல பள்ளம் இருக்கும், இதோ இந்த இடத்துல அந்த சாமி மட்டி எடுத்து அங்கேயே உடச்சி அங்கேயே தொக்கு பண்ணி சாப்பிடணும். ஆமா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் வர போறீங்களா? வர சொல்லி சொல்லுங்க. வாங்க வாங்க. இவங்க சொன்ன எல்லாமே வந்து புறம்போக்கு நிலங்கள் சார்ந்து தான் இருக்கு. இப்போ அந்த இடங்கள்ல வந்து உங்களுக்கு என்ன வேணும்? இது வேணுமா? மீனா? எறா எறா வரைச்சி. சரி சாப்பிடலாம். நீங்கள் வரப்போ சொல்லுங்க, நாங்கள் பிடிச்சின்னு வரோம். ஸோ இந்த இடம் எல்லாமே கொஞ்சம் அபாய கட்டத்தில் தான் இருக்கு. மிகப்பெரிய ஒரு போர்ட் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. காட்டுப்பள்ளியில் ஹெவி இண்டஸ்ட்ரியல் லிமிடெட் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. இடிபிஎஸ்ன்னு சொன்னது எண்ணூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன், நமக்கு மின்சாரம் அங்கேருந்து தான் கிடச்சிட்டு இருக்கு. இது எல்லாமே அங்கே வந்து ஒரு நெருக்கடியையும் ஒரு நம்மளோட லாஸ்ட் அந்த விஷயங்களே முடிக்கிற அளவுக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்மளோட பாதுகாவலர்கள் யாருன்னு கேட்டால் அந்த மண்ணில் அந்த விஷயத்தை தெரிஞ்ச இவங்களும் ஸ்ரீதேவி அக்கா, மீராசானா மாதிரியான ஆட்கள் தான் நமக்கான பாதுகாவலராக தேவைப்படுறாங்க. இதை நம்ம கற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக அங்கே போயிட்டு அவங்க மூலயமா அதை ப்ரொடெக்ட் பண்ண நினச்சாதான் நம்ம சென்னையும் இல்லை நம்ம எதிர்காலத்தையும் வந்து நம்ம யோசிக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச். Thank you very much. Dhanam Arumugam and Sakila Shekhar. ரொம்ப சந்தோஷம். Thank you so much. தேங்க்யூ மேடம்.